2026 மெயினாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பாக காஷி, கயா, ராமேஸ்வரம், பத்ரிநாத், கேதார்நாத் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் புண்ணிய க்ஷேத்திரங்கள், புண்ணிய யாத்திரைகள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிக முக்கியமாக பசங்களுக்கு நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இவ்வளவு நாள் இல்லாத பிரச்சனைகள். இதுதான் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பலன்களே. உங்களுக்கு வீட்டிற்காக கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க, பையனுடைய படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய நிலைமை. மிக முக்கியமாக உத்தியோகத்தில் ஒரு அந்த நேச்சர் உள்ள இருக்கக்கூடிய அந்த உக்ரத்தன்மை, தேவையில்லாத விஷத்தன்மையை ராகு கொடுக்கும். அதனால் அதை மட்டும் நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க, மீனா கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத வீண். Presenting sponsor Tamil Matrimony and Lalita Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தி. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சதவானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தனம் தானியம் பகும் பசுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு. இந்த வருஷம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கணும், உங்கள் வீட்டில் நிறையா சுபகாரியங்கள் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் இந்த வருஷம் கல்யாணம் ஆகணுமோ எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். குழந்தை பிராப்தம் இல்லாதவங்க குழந்தை பிராப்தம் ஆகட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம குமுதம் நேயர்களுக்கும் நம்முடைய குழுமம் சார்ந்த எல்லாருக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம நேயர்களுக்கு இந்த குமுதம் எக்ஸ்க்ளூசிவாக சொல்லக்கூடியது இந்த நியூ இயர் பலன். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் உட்பட 27 நட்சத்திரங்களுக்குமான இந்த நியூ இயர் பலனை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்களில் 2026 அருமையான நற்பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக நான் சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு, கடகராசி, பூச நட்சத்திரக்காரங்களுக்கு, அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு, அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு, கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு, மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, அப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு. இவங்க இந்த 9 நட்சத்திரங்கள் தான் பெரிய ஒரு கிராண்ட் சக்ஸஸை 2026 பார்க்க போகிறாங்க. இந்த 3 டோட்டல் 9 நட்சத்திரங்கள் ஸ்டாண்டர்டாக ஹிட்டு 2026 இந்த 9 நட்சத்திரங்கள் அருமையான நற்பலன்கள் பார்க்க போகிறாங்க. இதில் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான நற்பலன்கள், பல தேக்கங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய நட்சத்திர ஸ்தானத்தில் பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்க, திருவோண நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் ஈரா ஸ்டார்ட் ஆக போது 2026. இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி எந்த பதவியும் வரல, ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, மன நிம்மதி இருக்குமா இல்லையான்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு, ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பலவிதமான நன்மைகள் 2026 100% நடந்தே தீரும். அதில் நோ டவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த 2026 அருமையான விஷயங்கள் நடக்கப்படும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? முதல் விஷயம், நிறைய தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு தும்பு, வழக்கு, சண்டை, அதே மாதிரி குழந்தைகள் மேலே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், ஃபேமிலி விட்டு பிரியறது, கஷ்டங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது, வீட்டில் லவ் கன்ஃபார்ம் ஆகுமான்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள், இதெல்லாம் கண்டிப்பாக ஓகே ஆகிடும். நிறைய பேர் தொழில் முனைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக தென்படுகிறது அப்படிங்கிறது தான் தெரியுது. மெயினாக பெண்களுக்கு சுபிக்ஷத்தை, அதாவது இவ்வளோ நாள் மனசில் என்ன இருந்தாலும் வெளியே கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமைகள்ல இப்போ தாராளமாக வெளியே சொல்லலாம். சொந்த பந்தங்கள் எல்லாமே நம்ம ஒன்று கூடி ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ரீதியில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய யோகமான பலன்கள் 2026 இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க.
வீடு வாங்குறதுங்கிறது 2026 ஃபர்ஸ்ட் லிஸ்ட், பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதில் முதல் லிஸ்ட்லாம் வந்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு அமையக்கூடிய பிராப்தம், ப்ரீ ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து சொந்தத்திலேயே திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் மிக முக்கியமாக பெண்களுக்கு தான் மிக அதிகமான வலிமை இந்த 2026 பரணி நட்சத்திரத்தில் பிறந்தக்காரங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். வீடு, வாசல், வண்டி, சொகம், சொத்துக்கள் இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் நீங்கள் ஏங்கிட்டு இருந்தீங்களோ, சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தால் கூட போதுங்கிற நிலைமைகளில் இப்போ கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்து பத்துக்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஃபினான்ஸில் கூட நீங்கள் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்துக்க வேண்டியது ஹெல்த்தில், செஸ்ட்டு, மார்பகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகிறது? கண்டிப்பாக பையன் வந்து செட்டில் ஆகிடுவான். வீட்டில் அப்பாவுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஹெல்த் இஷ்யூ, தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத சண்டைகள் அதெல்லாம் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு இந்த 2026 கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். மெடிசினில் கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இயற்கையாகவே இருக்கிறது. பெரிய பெரிய பதவிகளுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் யாருமே உங்களை இல்லைன்னு சொல்ல முடியாது, தடுக்கவே முடியாது. 2026 இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சொத்து பத்திரங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, டாக்குமெண்ட்ல இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும். வெளியூர்ல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறது. பையனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். பையன் லைஃப்ல செட்டில் ஆகிறது கண்கூட பார்ப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒத்த தலைவலி, உடம்புல லோ பிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாயிடும். ஸோ 2026 கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொன்னால், ஸ்பெசிஃபிக்காக மேஷராசி நண்பர்களுக்கு வீடு, மனை, வாசல், சொத்துக்கள் கண்டிப்பாக குவியும். ஓரளவுல கொஞ்சமாக சேமிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் 2026 உங்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கப்படுது. நான் பார்க்கறது வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, செட்டில் ஆகிறது, அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கூட நல்ல ஒரு இணக்கமாக இருக்கிறது. நிறைய பேர் புதிய பேங்க்ல வேலை கிடைக்கிறதுங்கிற மாதிரி ஓவராலே மேஷத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் தான் பார்த்துட்டு இருக்கேன். மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்குவது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ மேஷராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 80% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தின் அடிப்படையில் எப்படி இருந்தாலும் 95% நிறைய பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கைங்கிறது 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்ங்கிறதுல டவுட்டே கிடையாது. அதுதான் முக்கியமானது. வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டிக்கிங்க. மேஷராசி நண்பர்களுக்கு எதெல்லாம் நடக்கலையோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும், அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை மாறக்கூடிய தருணம் ஆரம்பித்து விட்டது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சனை, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனக்லேஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வீட்டில் பூர்வீக சொத்துக்கள் எது இருந்தால் அது வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. மாமனாருடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகிறது. அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது. நிறைய பேருக்கு ஐடி தொழிலிருந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மெயினாக நான் சொல்கிறது மருத்துவம் சார்ந்த கல்விகளில் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருப்பது. மிக முக்கியமாக இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை, வாரிசு இல்லைன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாரிசு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுய ஆற்றல்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கு அது வந்து கிளாரிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மனவேதனை, மனக்குழப்பம் இதெல்லாமே கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும். ஏன்னா 2026 ஆரம்பிக்கிறதே உங்கள் நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்குது. சனியுடைய பார்வை வேறு உட்காந்துருக்கு. கண்டிப்பாக லைட்டாக சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும். பெருசாக தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்காது. நான் சொல்கிறது மெயினாக லேடிஸ்க்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. மூத்த பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், தாய்மார்கள் அத்துணை பேருக்கும் மெயினாக சொல்லக்கூடியது இந்த கடன் தீரும். கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் வந்தே தீரும். ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லையா இந்த இடமே வேணாம்னு சொல்லி புது இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி ஒரு சுப விரயம் ஏற்படும். வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு சில பேர் புதுசாக வீடு இல்லை நிலம், மெயினாக சொல்கிறது அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கி அதில் கிரகப்பிரவேசம் செய்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது. நீங்கள் உங்கள் அக்காவுக்கு பண்ண வேண்டியது, நீங்கள் உங்கள் தங்கைக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுறது, அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பல பேருக்கு நிம்மதியான வாழ்வு, நான் சொல்கிறது பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வாழ்க்கை அமைஞ்சிடும். ஃபேமிலி அமையக்கூடிய பிராப்தம் நம்ம ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக தென்படுறது.
மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய மனவேதனை கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேருக்கு பெரிய ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சியை காணக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு குடும்பத்தில் வராத பணம், வராத பாக்கிகள் எல்லாமே வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடியதான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு, நிலப்பரன்கள், வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொத்துக்கள் சேரக்கூடிய நிலைமை கண்டிப்பாக ஏற்படும். அதில் டவுட்டே கிடையாது. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ நடக்கும். கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனை, பஞ்சாயத்து இது எல்லாமே உட்காந்து பேசி முடிச்சுக்கிற மாதிரி. அதாவது கேஸ் போய் சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் உட்காந்து பேசி இந்த 2 சைட்லேயுமே ஒரு காம்போசிட்டாக உட்காந்து கிளியர் பண்ணிக்கிறது. உங்களுக்கு என்ன, எனக்கு என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு கிளாரிட்டியோட மோர் ஆஃப் அ பிஸ்னஸ் டீல் மாதிரி மாற்றி அதை முடிக்கக்கூடிய பிராப்தங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மெயினாக உங்களோட அண்ணன் தம்பிகளுக்கு யாராவது ஹெல்ப்பில் மெயினாக உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை அண்ணன் தம்பிகளுக்கு கல்யாணம் ஆகணும்னா அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். அதில் யாரெல்லாம் அந்த வீடு, நிலப்பரன்கள், வாசல்கள் இந்த மாதிரி விற்கணும், ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் அது கண்டிப்பாக விற்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதனால் நிறைய பேருக்கு ஆர்டர்ஸ் வந்து குவியும். பொதுவாக 3ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்காருன்னா பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். அதில் டவுட்டே கிடையாது. அதனால் மிருகசீரிஷத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு இடமாற்றத்துடன் சேர்ந்த ஒரு ப்ரமோஷனும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு தகுதி பிறக்கும். இப்போது ரிஷப ராசி ஆஸ் அ ஹோல் பார்க்கும்போது இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கறது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வரும். இளைய சகோதரன் சகோதரிகள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் பொதுவாகவே ஏற்படும். கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதிகளில் சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். எந்த காரியத்தை எடுத்தாலும் தள்ளி போயின்னு இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் தள்ளி போகாமல் கரெக்டாக முடிக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது ரிஷபத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026 இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் மெயினாக ஆண்களுக்கு, வியாபாரிகளுக்கு நல்ல ஏற்றங்கள் உண்டு. மெயினாக அவங்க கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பொதுவாக வேலை கரெக்டான ஆட்கள் அமையாமல் நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துக்கூடிய நபர்கள், அந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். நான் பார்க்குறது நிறைய பேர் தொழில் முனைவராக மாறக்கூடிய என்டர்பிரனர்ஸாக நிறைய பேர் மாறக்கூடிய வாய்ப்புகள் தான் ரிஷபத்தில் பிறந்து நிறைய பேருக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெண்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஸோ சந்தோஷம் சொல்லும்போது, பொருளாதாரம் சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 90% வந்து ரிஷபத்துக்கு ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். 2026 உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டா அமையணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களில் மெயினாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு ஆர்டர் குவியும். குடும்பத்தில் வந்து வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் 24 மணி நேரம் வேலையோடு இருப்பீங்க. 10 நிமிஷம் கூட கேப் இருக்காது. நிறைய பேருக்கு குடும்பம் அமையும். வீட்டில் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும், உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை பிராப்தம் இல்லையா, இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள் அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. அரசாங்கம் சார்ந்த ஏதாவது ஒரு வேலை, நான் சொல்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம், பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய நிலைமைகளில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு போகிறது. மதிப்பு மரியாதை ஃபஸ்ட்டு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கும் மேலே ஒரு பாயிண்ட் தெரியுமா, ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே February 13 முடிஞ்சுது. அட்ஸ் இட் ஓவர். ஆள் அப்படியே ஃபிட்னஸ் ஃபார்ம் பண்ணி நல்லா உடம்புலாம் ஜிம்முன்னு போய் அந்த ஃபிட்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ங்கிறது கண்டிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ஆதாயம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வராத பணம், கேட்காத பல பிரச்சனைகள் எல்லாமே ஓயக்கூடிய நிலைமைகள். இவ்வளோ நாள் மதிப்பே இருக்காது. நிறைய பேருக்கு சைனஸு, சில பேருக்கு இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மெயினாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பம் அமையாமல் இருந்ததுன்னா இப்போ அமையும். நிறைய பேருக்கு டிவோர்ஸ் கேஸ்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா இப்போ அதை முடிஞ்சு புது வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். ஆல்ரெடி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம். 2ஆம் இடத்துல குரு வரும்போது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். அதில் குரு போய் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக குடும்ப அபிவிருத்தி அடையும். திரிகோணத்தில் சனி உட்கார்ந்துருக்கனால அர்த்த திரிகோணம் ஆக்டிவாக இருக்குது. அர்த்த திரிகோணம் ஆக்டிவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை கிடையாது. வங்கியில் இருக்கக்கூடிய கடன் வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு கைமாத்தா யார்கிட்டே வாங்கியிருந்தா கூட அந்த கடன் க்ளோஸ் ஆகக்கூடிய நிலைமை. மன திருப்தி அதிகமாக இருக்கிறது. பார்க்கறக்கு முகம் லட்சணம் வந்து ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான பலன்களாகவே எடுத்துக்கலாம் 2026.
புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் வராத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னல, புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் ஈரா ஸ்டார்ட்ஸ். 2024 டாப் கிளாஸ் பலன்கள் அப்படின்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிறக்க முடியும். இப்போ நிலைமைகளில் உங்களுக்கு மரியாதைனா மரியாதை, அப்படி ஒரு மரியாதை. வீட்டில் ஆல்ரெடி கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் ஆல்ரெடி 2-3 மாதமாக அதை ஓடின்னு இருக்கு. February 13 நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், காதல் கைகூடும். மெயினாக துலா ராசி, கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள். ஒருவேளை வரன் பார்க்குறீங்கன்னா ஆண்கள் அமைவாங்க. கண்டிப்பாக அது நிம்மதியை கொடுக்குறது. நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக அடுத்த 6 மாதத்தில் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் மிக அதிகமாக இருக்குது. பெண்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக முகத்துக்கு ஒரு பொட்டு தங்கமாக வாங்குவீங்க. நான் சொல்கிறது கம்மல் வாங்கலாம், மூக்குத்தி வாங்கலாம், செயின் வாங்கலாம், எப்படி வேணால் வாங்கலாம். மொத்தம் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம். இல்லையா ஒரு காயினார் நீங்கள் வாங்கி வச்சுப்பீங்க. ஸோ தங்க விலை ஏறக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக தங்க விலை ஏறி தான் இருக்கும். அட் தி சேம் டைம் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய நிலைமைகள்ங்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையாக இருக்குது. இன் ஜென்ரல் பார்க்கும்போது மிதுன ராசி நண்பர்களுக்கு காசு, பணம், பொருளாதாரம், குடும்பத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். சொந்த பந்தங்கள் கிட்ட ஒரு மரியாதையே இல்லைன்னா இப்போ உங்களுக்கு மரியாதை ஏற்படும். காசு பணம் வராமல் இருக்குன்னா இப்போ நடக்கும். உங்கள் ஜாதியிலேயே நிறைய பிரச்சனை ஓடின்னு இருக்குன்னா அதெல்லாம் உங்களை கரெக்டாக செட்டில் பண்ணிடுவீங்க. அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். சில பேருக்கு அந்த ஊர், சொந்த மண், பிறப்பு இடம், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஓஞ்சிரும். இப்போ ஏதாவது கோவிலில் கூட உங்களுக்கு மரியாதைலாம் கொடுக்காமல் இருக்காங்க, இந்த முதல் மரியாதை சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னா இப்போ அதெல்லாம் சரியாக போயிடும். காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது. ஸோ தாராளமாக மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய மெயினாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் சரி, 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. 3 நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணும், மெயினாக நான் பார்க்கக்கூடியது உங்களுக்கு முக அமைப்பில் சில பிரச்சனைகள் கொடுக்கும். சில பேர் இந்த சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் பிரச்சனை வரலாம். ஒரு சில பேருக்கு இடது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். வீட்டில் தாயாருடைய ஹெல்த்தில் லைட்டாக பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. மிதுனராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் 2026 தேடி வரும். வேணானாலும் தேடி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்லக்கூடியது தனலக்ஷ்மி வழிபாடு, இல்லை லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. லக்ஷ்மி குபேர பூஜை 2026 அதிகமாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீட்டில் தனம், தானியம், செல்வம் சேரும். குடும்பத்தில் அபிவிருத்தி நடக்கும். குடும்பத்தில் கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும். பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2026 உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சந்தோஷங்கிறது 85, பொருளாதாரம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு 95. உங்களுக்கு தான் ஜாஸ்தியான நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களில் மெயினாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு ஆர்டர் குவியும். குடும்பத்தில் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் 24 மணி நேரம் வேலையோடு இருப்பீங்க. 10 நிமிஷம் கூட கேப் இருக்காது. நிறைய பேருக்கு குடும்பம் அமையும். வீட்டில் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும், உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை பிராப்தம் இல்லையா, இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள் அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. அரசாங்கம் சார்ந்த ஏதாவது ஒரு வேலை, நான் சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம், பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய நிலைமைகளில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு போகிறது. மதிப்பு மரியாதை ஃபஸ்ட்டு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கும் மேலே ஒரு பாயிண்ட் தெரியுமா, ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே February 13 முடிஞ்சுது. அட்ஸ் இட் ஓவர். ஆள் அப்படியே ஃபிட்னஸ் ஃபார்ம் பண்ணி நல்லா உடம்புலாம் ஜிம்முன்னு போய் அந்த ஃபிட்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ங்கிறது கண்டிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ஆதாயம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வராத பணம், கேட்காத பல பிரச்சனைகள் எல்லாமே ஓயக்கூடிய நிலைமைகள். இவ்வளோ நாள் மதிப்பே இருக்காது. நிறைய பேருக்கு சைனஸு, சில பேருக்கு இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மெயினாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பம் அமையாமல் இருந்ததுன்னா இப்போ அமையும். நிறைய பேருக்கு டிவோர்ஸ் கேஸ்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா இப்போ அதை முடிஞ்சு புது வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். ஆல்ரெடி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம். 2ஆம் இடத்துல குரு வரும்போது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். அதில் குரு போய் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக குடும்ப அபிவிருத்தி அடையும். திரிகோணத்தில் சனி உட்காந்துருக்கனால அர்த்த திரிகோணம் ஆக்டிவாக இருக்குது. அர்த்த திரிகோணம் ஆக்டிவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை கிடையாது. வங்கியில் இருக்கக்கூடிய கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு கைமாத்தா யார்கிட்ட வாங்கியிருந்தா கூட அந்த கடன் க்ளோஸ் ஆகக்கூடிய நிலைமை. மன திருப்தி அதிகமாக இருக்கிறது. பார்க்கறக்கு முகம் லட்சணம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இதெல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான பலன்களாகவே எடுத்துக்கலாம் 2026. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் வராத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னல, புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் ஈரா ஸ்டார்ட்ஸ். 2024
டாப் கிளாஸ் பலன்கள் அப்படின்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிறக்க முடியும். இப்போ நிலைமைகள் உங்களுக்கு மரியாதைனா மரியாதை, அப்படி ஒரு மரியாதை. வீட்டில் ஆல்ரெடி கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் ஆல்ரெடி 2-3 மாதமாக அதான் ஓடின்னு இருக்குது. February 13 நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், காதல் கைகூடும். மெயினாக துளாராசி கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள். ஒருவேளை வரன் பார்க்குறீங்கன்னா ஆண்கள் அமைவாங்க, கண்டிப்பாக அது நிம்மதியை கொடுக்குறது. நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக அடுத்த 6 மாதத்தில் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் மிக அதிகமாக இருக்குது. பெண்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக முகத்துக்கு ஒரு பொட்டு தங்கம் மாதிரி வாங்குவீங்க. நான் சொல்கிறது கம்மல் வாங்கலாம், மூக்குத்தி வாங்கலாம், செயின் வாங்கலாம், எப்படி வேணால் வாங்கலாம். மொத்தம் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் இல்லையா, ஒரு காயினார் நீங்கள் வாங்கி வச்சுப்பீங்க. ஸோ தங்க விலை ஏறக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக தங்க விலை ஏறி தான் இருக்கும். அட் தி சேம் டைம் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய நிலைமைகள்ங்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையாக இருக்குது. இன் ஜென்ரல் பார்க்கும்போது மிதுன ராசி நண்பர்களுக்கு காசு, பணம், பொருளாதாரம், குடும்பத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். சொந்த பந்தங்கள் கிட்ட ஒரு மரியாதையே இல்லைன்னா இப்போ உங்களுக்கு மரியாதை ஏற்படும். காசு பணம் வராமல் இருக்குன்னா இப்போ நடக்கும். உங்கள் ஜாதியிலேயே நிறைய பிரச்சனை ஓடின்னு இருக்குன்னா அதெல்லாம் உங்களை கரெக்டாக செட்டில் பண்ணிடுவீங்க. அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். சில பேருக்கு அந்த ஊர், சொந்த மண், பிறப்பு இடம், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஓஞ்சிரும். இப்போ ஏதாவது கோவிலில் கூட உங்களுக்கு மரியாதைலாம் கொடுக்காமல் இருக்காங்க, இந்த முதல் மரியாதை சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னா இப்போ அதெல்லாம் சரியாக போயிடும். காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது. ஸோ தாராளமாக மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய மெயினாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் சரி, 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. இந்த 3 நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணும், மெயினாக நான் பார்க்கக்கூடியது உங்களுக்கு முக அமைப்பில் சில பிரச்சனைகள் கொடுக்கும். சில பேர் இந்த சைனஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் பிரச்சனை வரலாம். ஒரு சில பேருக்கு இடது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். வீட்டில் தாயாருடைய ஹெல்த்தில் லைட்டாக பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. மிதுனராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் 2026 தேடி வரும், வேணானாலும் தேடி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்லக்கூடியது தனலக்ஷ்மி வழிபாடு, இல்லை லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. லக்ஷ்மி குபேர பூஜை 2026 அதிகமாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீட்டில் தனம், தானியம், செல்வம் சேரும், குடும்பத்தில் அபிவிருத்தி நடக்கும், குடும்பத்தில் கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும். பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2026 உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சந்தோஷங்கிறது 85, பொருளாதாரம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு 95. உங்களுக்கு தான் ஜாஸ்தியான நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லா இருப்பீங்க. கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகிறது? முதல் விஷயம், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் டைம் ஸ்டார்ட் ஆகும். வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்ளூரில் செட்டில் ஆகிறது, குடும்பத்தில் கல்யாணம் ஏற்படுறது, சொத்துக்கள் பிரிஞ்சு இப்போ கரெக்டாக அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வருவது, நிறைய பேருக்கு மன திருப்தி அதிகமாக இருக்கிறது, காலேஜில் சீட்டு கிடைக்கிறது, பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, இல்லையா சொந்த ஊரில் நிலத்தில் வரப்பு தகராறுகள்னால ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த இடம்லாம் உங்களை பைசலாகி உங்களுக்கு வந்துடும். நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கூடிய பிராப்தம், கெட்டிமானம் கொட்டக்கூடிய பிராப்தம், கண்டிப்பாக ஆண் குழந்தை உருவாகக்கூடிய பிராப்தங்கிற மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்டாராக இருக்குங்க. ஸ்டார் ஸ்டேட்டஸ்னால் உங்களுக்கு தான். இது எல்லாமே எப்போலேருந்து ஆரம்பிக்கும்னா February மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். அதோடைய தாக்கம் February 15 ஆரம்பிக்கும். அது வரைக்கும் சுப செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த குரு எப்போ ராசி லக்னத்துக்குள்ளே வரோன்னா அப்போ நம்மனா நல்லவனாக மாறிடுவோம், எல்லாமே நல்லவங்களாக மாறிடுவீங்க. நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இருக்கிறதுலேயே, அதாவது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய பெரிய யோகம் எப்போ நடக்குதுன்னா இந்த வருஷம் நடக்குது. குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டேட்டஸ் உருவாக போகிறது. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்க போகிறது, உங்கள் வீட்டில் வரன் அமைய போகிறது. மெயினாக நான் சொல்லக்கூடியது இந்த டைமில் 2026 மெயினாக ஜூன் ஜூலையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், மெயினாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பிறக்கும், கன்ஃபார்ம் பிறக்கும். அந்த குழந்தை நாடு ஆளக்கூடிய யோகம், அரசு ஆளக்கூடிய யோகம். இந்த குரு புஷ்ய யோகத்தில் பொதுவாக குழந்தை பிறந்ததுன்னா மகான்கள் பிறக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கும், சித்தர்கள் பிறக்கக்கூடிய வீடாக இருக்கும். காஞ்சி மகாபெரிவராகட்டும், ஸ்ரீமன் மத்வாச்சாரியராகட்டும், அதே மாதிரி ராமானுஜராகட்டும், இந்த மாதிரி அந்த சன்னியாசிகள் அதிகமாக பிறக்கக்கூடிய ஸ்தானங்கிறது இங்கே குரு புஷ்ய யோகத்தில் ஏற்படும். அதே மாதிரி இந்த டைமில் நம்ம தான தர்மங்கள் செய்யும் பொழுது அந்த குழந்தைகள் குருவாகவே நமக்கு மாறக்கூடிய பிராப்தம், சாட்சாத் உங்கள் முன்னோர்களே மறுபடியும் பிறக்கக்கூடிய பிராப்தங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் வீட்டில் நிறைய பூஜை புனஸ்காரம், ஆன்மீகம், பகவத்கீதை படிக்கிறது, ஆன்மீகத்தில் ரொம்ப முழு மூச்சாக ஈடுபட்டு செய்கிறது. நிறைய பேருக்கு வேலை அமையாமல் இருந்ததுன்னா அது வேலையில் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தங்கிறது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது.
யாரெல்லாம் வெளியூரில் இருக்கீங்களோ வெளிநாட்டில் இருக்கீங்களோ கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கான பிராப்தம் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் சனி கனெக்ட் ஆகும்போது வெளிநாட்டிலேருந்து இங்கே வரணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அலங்கார பதவி பிராப்தம். அதாவது என்ன 4 ஸ்டேட் பார்க்குற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்கன்னா அட்டே ஷாட் அந்த டொமஸ்டிக் மேனேஜர் மாதிரி டோட்டலாக பார்க்கக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த கோவில் குளங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுறது, புக்கு டாக்குமெண்ட்ஸ் ஆடிட்டிங்கு அக்கௌண்ட்ஸு பேங்கிங்கு இந்த மாதிரி துறைகளில் நீங்கள் போய் பிளேஸ் ஆகக்கூடிய நிலைமைகள், ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், நிலப்புலன்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள், தங்கு தடையின்றி ஃபேமிலியில் அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், மன திருப்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வீட்டில் ரெட்டை குழந்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், உடம்புல ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, செஸ்ட்டு பாதிப்பு, மார்பகம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் ஓடின்றதா கூட அதை கொஞ்சம் சரி பண்ணி ரெடி ஆகிடும். பெரிய பாதிப்புகள்னு சொல்ல முடியாது, ஆனால் இதெல்லாம் வரும். அட் தி சேம் டைம் உங்கள் வாழ்க்கையில் 2026 பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மெயினாக ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பாங்க. இன் ஜென்ரல் கடகராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உத்தியோக வியாபாரத்தில் பெரிய மாற்றம். குரு புஷ்ய யோகத்தில் இந்த வருஷம் இருக்க போகிறதுங்கிறதுனால கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறது, தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, பேர குழந்தைகள் பிறக்கிறது, வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது, நிறைய பேருக்கு இடம் மாறுறது, அதே மாதிரி அப்பா செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தொழில் எடுத்து நம்ம பண்ணுறது, மனசுக்கு உறுதியாக இதை நம்ம பண்ண முடியுங்கிற தைரியம் உருவாகிறது, உடம்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட் சதை அதெல்லாம் காணாமல் போயிடும், முக லட்சணம் அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல எண்ணங்கள் மட்டுமே கடகராசி நண்பர்களுக்கு அதிகமாக ஏற்படும். 2026 என்ன பண்ணலாம்? துங்கபத்ரா நதி தீரம்னு சொல்லுவோம். துங்கபத்ரா அப்படிங்கக்கூடிய நதி பார்த்திங்கன்னா பூவராக சுவாமியோடைய அவதாரமாக பாவிக்கிறோம். பூவராக சுவாமி தான் பூலோகத்துக்கு அதிபதி. அந்த பூவராக சுவாமி க்ஷேத்திரத்துக்கு போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீ முஷ்ணத்துக்கு போகலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் துங்கா தீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய துங்கபத்ரா நதியில் போய் குளிச்சுட்டு ராகவேந்திர சுவாமியோடைய அனுகிரகத்துக்காக போய் அந்த சன்னியாசிகளை வழிபாடு பண்ணிட்டு வந்து ராகவேந்திர சுவாமியை போய் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 போய் பார்த்துட்டு வர்றது, சாஷ்டாங்கமாக வழிபாடு பண்ணிட்டு வர்றது கடகராசி நண்பர்களுக்கு எவ்வளோ ஜென்மங்களில் என்னென்ன பாவம் பண்ணியிருக்குமோ தெரியாது. அந்த பாவம் எல்லாமே கழுவக்கூடிய பிராப்தம் இந்த குரு புஷ்ய யோகத்தில் 2024 அமையிறதுங்கிறது தான் உண்மை. அது உங்களுக்கு ஏற்படணுங்கிறது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷம். அதனால் இந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குதுன்னு இதுவரை எந்த அஸ்ட்ராலஜரும் சொல்லலை. ஸ்பெசிஃபிக்காக அது நம்ம வேதத்தில் இருக்கக்கூடியது, சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியது, வேதத்தில் ஒரு அங்கம் சொல்லக்கூடிய பாவிக்கப்படக்கூடிய அந்த அஸ்ட்ராலஜி, அதில் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக இருக்குது. கடகராசி நண்பர்கள் உண்மையாகவே மனசார சந்தோஷமாக பெரிய பதவிகள் அடைஞ்சு நல்ல வாய்ப்புகள் தேடி வரணும்னு சொல்லி இந்த 2026 நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக மக நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை, மனக்குழப்பம், சித்திரவதை, சில பேருக்கு முடி, சில பேருக்கு சோரியாசிஸ், சில பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சில பேருக்கு சிறு நரம்புகள் சார்ந்த எக்ஸாம்பிள் ஸ்கியாட்டிகா மாதிரி, ஸ்பாண்டிலைட்டிஸ் மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓடின்றதுன்னா ஒரு 4 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக போயிடும். கண்டிப்பாக ஊர் மாறுற மாதிரி ஒரு நிலைமை வரும். இடம் மாறுற மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பாக ஏற்படும். ஊர் மாறுறது, இடம் மாறுறது, நிலம் மாறுறது, சொந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறது, தாயாருடைய உடல்நிலைகளில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். மெயினாக கிட்னி ஸ்டோன் மாதிரி விஷயங்கள் தாயாருக்கு ஏற்படுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு இன் ஜென்ரல் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது. ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம்னா, திரிகோணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனி, அதே மாதிரி வரையத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுறாங்கன்னா இரவு நேரத்தில் அதிகமாக வேலை செய்ய வைப்பார். நிறைய பேருக்கு நைட் டியூட்டி, நிறைய பேருக்கு நைட் ஷிஃப்ட் கிடைக்கும், நிறைய பேருக்கு வேறு ஊருக்கு போய் நம்ம வேலை செய்கிற மாதிரி ஒரு நிலைமை. பொதுவாக அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது வேறு மாநிலம் போயிடுவோம். மோஸ்ட்லி ஆந்திர பிரதேஷ்க்கு போகிறது, மோஸ்ட்லி குஜராத் மாதிரி இடங்களுக்கு போகிறது, மகாராஷ்டிரா, சௌராஷ்டிரா தேசம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் செட்டில் ஆகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதாவது தேவையில்லாத வீட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லேருந்து நம்ம வெளியே வருவோம். தேவையில்லாமல் ஃபேமிலிக்குள்ளே ஏற்படக்கூடிய துரோகங்கள்லேருந்து வெளியே வருவோம். நீங்கள் பாருங்கள், மோஸ்ட்லி வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமான மனநிலையில் எப்போவுமே இருப்பாங்க. இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க பாருங்கள், என் சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், அவன் இவனை பற்றி என்ன சொல்லுவான், இதுதான் பற்றி 24 மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம். விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா மக நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொழில் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரா இன்கம் தட் யூ கேன் கெட்டுன்னு சொல்லி நம்ம February March மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறார். அது உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கப்படுது. நிறைய பேருக்கு 2ஆம் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். முதல் கல்யாணம் ஃப்ளாப் ஆச்சுன்னா செகண்ட், இல்லை நான் IVF ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ மக நட்சத்திரக்காரங்களுக்கு ஏறத்தாழ நல்லா இருக்குன்னு சொல்லலாம்.
பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் புதிய வேலை, புதிய தொழில், புதிய அந்தஸ்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். கண்டிப்பாக புதிய வேலைன்னா என்ன அர்த்தம்? சுயமாக தொழில் தொடங்குவது, சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு தொழிலை வந்து ஆரம்பிக்கிறது. ப்ராடக்ட் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் போய் சரி செய்து கொடுக்குற மாதிரி. எல்லோரும் முக்கியமான ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் பிரச்சனை ஆச்சுன்னா அதை போய் நீங்கள் சரி செய்துட்டு வர மாதிரி. இல்லைன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் பையிங் ஆஃபீஸில் வேலை கிடைக்கலாம். ஒரு சில பேருக்கு மிக முக்கியமாக வேறு ஒரு ஊருக்கே போய் டெபுடேஷன் ஒர்க் மாதிரி ஒரு கம்பெனிக்காக நீங்கள் ஒரு பிரான்ச்சுக்கு போய் அந்த பிரான்ச்சை நீங்கள் நிறுவி அதை வந்து ஒரு ஆப்ரேஷ்னலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி. இந்த மாதிரிலாம் வந்து பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும். ஆனால் பூர நட்சத்திரக்காரங்க பார்த்துக்க வேண்டியதுங்கிறது பிளட் சுகர், கொலஸ்ட்ரால். இது ரெண்டுமே கண்டிப்பாக கவனமாக பார்க்கணும். 2024 மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது மாற்றுக்காரகன் அம்மாவுடைய ஸ்தானத்தில் இடிக்கிறதுனால கொஞ்சம் அம்மாவுடைய ஹெல்த்தும் பார்த்துக்கணும், மாமியாருடைய ஹெல்த்தும் பார்த்துக்கணும். இது ரெண்டுமே கொஞ்சம் பூர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமையில் இருக்கீங்க. நான் பார்க்குறது உட்காந்துருக்கக்கூடிய நிலைமைகளில் அஷ்டமத்தில் சனி உட்காந்துருக்கனால பூர நட்சத்திரக்காரங்களில் இரவு நேரத்தில் வாகன பிரயாணம், இரவு நேரத்தில் உணவு ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது, 10 மணிக்கு அப்புறம் அருமையான ஒரு சுட சுட பிரியாணி போடுறான்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வயிறு வந்து கேஸ் பவுல் ப்ராப்ளம் வரும், ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். ஸோ இன் ஜென்ரல் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதி உண்டு, திருப்தி உண்டு. ஒன்று தான், இந்த 12ஆம் இடத்துல குரு வந்து உட்காரும் பொழுது ஒரு சின்ன ஒரு ரகசியம் என்னன்னு சொல்லிடுறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேன், ஃபேமிலியோடு இருக்கேன், நிறைய சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு எங்கேயாவது ஒரு வார்த்தை தெரியாமல் நீங்கள் வெளியே சொன்னாலும் சரி, அடுத்த 10 நிமிஷத்தில் அது காலியாகக்கூடிய ஒரு நிலைமைகள், சந்தோஷத்தை இழக்கக்கூடிய நிலைமைகள், கிட்டத்தட்ட அனாதை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங். அனாதை அப்படிங்கக்கூடிய வார்த்தை வேணால் பெருசாக இருக்கலாம், நான் சொல்கிறது அந்த ஃபீலிங்க்கு நான் அந்த முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் மனசை போட்டு கொள்ளும். ஏன்னா கேத்து கிளம்பி வெளியே போகிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இப்போ கேது கிட்ட பூரத்தை காசு பண்ணி போகுது. நிறையா பேர் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்சதுன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வேண்டிட்டு போய் ஜம்முன்னு ஒரு ஹேர் கட்டு முடிஞ்சால் மொட்டையாக அடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு யோகம் இப்போ வருது. கேத்து எப்போ உங்கள் ராசி லக்னத்தை கிராஸ் பண்ணுதோ கண்டிப்பாக லேடிஸாக இருந்தால் பூமுடி காணிக்கை கொடுக்கணும், ஜென்ஸாக இருந்தால் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஷேவ் டான்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது இப்போ வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. பொதுவாக 2026 உங்களுக்கு ஒரு வேலையை மாற்றிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. இருக்கிற வேலையாக இருந்தால் கொஞ்சம் டம்மி ஆகக்கூடிய நிலைமைகள் தான் அதிகமாக இருக்குது. ஹெல்த் ரொம்ப முக்கியமாக கவனமாக பார்த்துக்கணும். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கோல்டன் டைம். ஏன்னு கேட்டால் கேது உங்கள் ராசி லக்னத்திலேருந்து மெயினாக உங்களுடைய நட்சத்திரஸ்தானத்தை கிராஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் படுற அவஸ்தை, நீங்கள் படுற அந்த தேவையில்லாத மன பயம், சில பேருக்கு போன் டெஃபிசிட், சில பேருக்கு இந்த கால்சியம் சம்மந்தப்பட்ட டெஃபிசிட், சில பேருக்கு தலைவலி, சில பேருக்கு இந்த ஒத்த தலைவலி, சில பேருக்கு சைனசைட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்சுது. ஏன்னா கேத்து உங்கள் நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக மன அமைதி அதிகரிக்கும், டென்ஷன்லேருந்து வெளியே வருவீங்க, தடைகள் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். ஒரு சின்ன விஷயத்தை ஆரம்பித்தா கூட பயங்கர தடை தாமதங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் அந்த தடைகள் ஃபஸ்ட்டு அகலுகிறது அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய சமாச்சாரம். அதுமாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா லண்டன் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஒடிசா போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜெர்மன் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்தந்த இடங்களில் கர்மாக்கள் சுழல்கிறது. இப்போ கண்டிப்பாக நீங்கள் அங்கெல்லாம் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே நான் பார்க்குறது ராகுவுடைய பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கிறதுனால மெயினாக கட்டார், பஹ்ரைன் இந்த மாதிரி இடங்களும் கண்டிப்பாக உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு டைமிங்கை வந்து இப்போ மேட்ச் பண்ணி கொடுக்குது. அப்போது எந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த விஷயத்தை கரெக்டாக முடிக்கக்கூடிய நிலைமைகள், தடையை அகலக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உத்திர நட்சத்திரக்காரன் பிறந்தவங்க நிறைய பேருக்கு இந்த ஸ்கியாட்டிகா ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம், சில பேருக்கு இந்த ஹெரண்யா மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போயிருக்கும். பட் 2026 உங்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்க போகிறதுக்கு அது டவுட் கிடையாது. பொதுவாகவே சிம்ம ராசி நண்பர்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு வாசம், இடமாற்றம், நிறைய பேர் வெளியூரில் போய் செட்டில் ஆகிறது, நிறைய பேருக்கு இந்த செட்டில்மெண்ட் ஆஃபர், நிறைய பேருக்கு பிஆர் வாங்குறது, கோல்டன் வீசா வாங்குறது, நிறைய புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புது பிரான்ச்சுக்கு போகிறது, செட்டில்மெண்ட் ஆகிறது, புது தொழில் வந்து நம்ம 2 பேரோட சேர்ந்து பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அதிகமாக பார்க்கக்கூடிய நிலைமைகள். ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். நிறையத்தில் குரு இருக்கும்போது ஏதோ இடத்துல நம்ம கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சில இடங்களில் வந்து இவ்வளோ ட்ரை பண்ணியும் ஃபேமிலி மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பிரியிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன் ஜென்ரல் சிம்மராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன ஓடுமோ அது கண்டிப்பாக 2026 நடந்தே தீரும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும், வெளியே மட்டும் சொல்லக்கூடாது, அதை மட்டும் பாருங்கள். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லா இருப்பீங்க. சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 75, பொருளாதார ஏற்றம் ஓரளவுக்கு பரவாயில்ல, 90% இருக்குது, நல்லா இருப்பீங்க.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பதவிகள் தேடி வரும், மிகுந்த லாபங்கள் தேடி வரும், பொருளாதாரத்தில் 10 மடங்கு லாபத்தை கொடுக்கும். நம்ம போவோம் இடத்துக்கு, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்க போனீங்கன்னு வைங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்கு வாங்க போன இடத்துல ஒருத்தர் சொல்லுவார், சார் இப்போ தான் சார் ஒருத்தர் வந்து ஒரு 10 நாள் முன்னாடி ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு போனார், அவர் இஎம்ஐ கட்ட முடியல, அதனால் அந்த ஃப்ரிட்ஜை வந்து நாங்கள் ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்தோம், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா கம்மி சார், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜை திறந்துருக்கவே மாட்டான், சும்மா ஒரே ஒரு ஊறுகாய் டப்பா மட்டும் வச்சுருப்பான். அந்த மாதிரி சூப்பர் ஆஃபர்லாம் கிடைக்கும், எதிர்பார்க்கவே முடியாத ஆஃபர். நிறைய பேருக்கு சொத்து பத்திரங்கள் கைக்கு வந்து சேரும், நிறைய பேருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். பேங்க்கில் இருக்கிறவங்க, அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிறவங்க, வேலையில் பணிபுரியக்கூடிய நபர்கள், ஸ்கூல் காலேஜில் இருக்கிறவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக பெரிய ப்ரமோஷன் வந்தே தீரும், நோ டவுட். உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும், சொந்த பந்தங்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். 4ஆம் இடத்துல போய் குரு காலபுருஷனுக்கு 4ஆம் இடம்னா உங்களுக்கு லக்னத்துலேருந்து ராசிலேருந்து 11ஆம் இடம். அதனால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படுகிறதுங்கிறதுல டவுட்டு கிடையாது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா அப்பா பிரிஞ்சிருக்காங்க, அம்மா அப்பாவுடைய பாசம் இல்லை, அரவணைப்பு இல்லை, என் பையன் போய் எங்கேயோ உட்காந்துருக்கான் எனக்கு தெரியலங்கிற நிலைமைகளில் அவங்க எல்லாருடைய பாசம் அரவணைப்பு. ஃபஸ்ட்டு விஷயம், எந்த விஷயத்தையும் நீங்கள் தானாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் தானாக நடக்கும். 10 தடவை முயற்சி பண்ணி ஃபெயில் ஆகிற ஒரு நிலைமைகளில் இப்போ குருவோடைய மாற்றத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 கண்டிப்பாக எல்லா விஷயம் தானாக வந்து உட்காந்துரும். இப்போ ரீசெண்டாக பாருங்கள், ஒரு கட்சி தலைவர் அவர் போய் எந்த ஒரு கட்சி தலைவரையும் கூப்பிடுறது கிடையாது, ஆனால் எல்லா கட்சியில் இருக்கிற பெரிய பெரிய தலையெல்லாம் வந்து தானாக சேருது. இந்த மாதிரி அந்த 11ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கும்போது எல்லா விஷயங்களும் தானாக நடக்கும்னு சொல்லலாம். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் டைம். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப், நான் சொல்கிறது February March வரைக்கும் லைட்டாக மன வருத்தங்கள், பயணங்களில் தடை, முக்கியமாக வீசா டாக்குமெண்டேஷனில் தடை, பாஸ்போர்ட் வர வேண்டிய டைமுக்கு வராது, பயணங்களில் கிளம்பும்போது டிக்கெட் கேன்சல் ஆகும், இல்லைன்னா கன்ஃபார்ம் ஆகாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்படி இருந்தாலும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு இருக்கும். தாயாருடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அம்மா அப்பாவுடைய ட்ராவலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிக முக்கியமாக பயணங்களில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலைமைகள். அதை ஃபஸ்ட்டு 2 மாதம் மட்டும்தான், அதுக்கப்புறம் உங்களை அடிக்க ஆளே கிடையாது. இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் எல்லாத்தையும் மாற்றி பெரிய பிளேஸ்மெண்ட்டுக்கு உட்காருவீங்க. நிறைய பேருக்கு ஐடியில் இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, வங்கியில் பணிபுரியக்கூடிய நபர்கள், செவிலியர்களாக இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி மெடிசனில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும், வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும். ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம், மேனேஜர் லெவலில் உட்காரக்கூடிய பிராப்தம். கஷ்டமே இருக்காது, மன கஷ்டமே இருக்காது, எதுவுமே வந்து நம்மளை டிஸ்டர்பே பண்ணாது. அந்தளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்புகளும் பெரிய ஏற்றங்களும் கண்டிப்பாக அமையக்கூடிய நிலைமைகள் கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறதுங்களுக்கு எனக்கு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்னா லாஸ்ட் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பட்ட அவஸ்தை, நீங்கள் பட்ட அந்த வேதனை, சித்திரவதை, கிட்டத்தட்ட இருக்கிறாமா இல்லை கிளம்பிடலாமாங்கிற எண்ணங்கள், அது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்கிறது ஒரு பெரிய ஒரு பியோர் தெய்வ அனுகிரகம் தான். அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தின் மேலே மட்டும்தான் வந்து இந்த கன்னிராசி நண்பர்கள் மெயினாக ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வெளியே வந்திருக்கீங்க. விட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி பார்க்குறவங்களாம் நம்மளை அவமானப்படுத்தியிருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு நிலைமைகள் மாறக்கூடிய ஒரு தருணம் ஆரம்பிக்கிறது. பெரிய லாபம், எடுத்த காரியங்களில் வெற்றி, மன நம்பிக்கை, மத நம்பிக்கை எல்லாத்துலேயுமே திரும்பி கிடைக்கக்கூடிய, ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய அருமையான ஒரு தருணம் கண்டிப்பாக ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு டவுட் கிடையாது. அதில் மிக முக்கியமாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு யோகம்ங்கிறது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வீடு, நிலவரங்கள், வண்டி, வாசல், சொத்துக்களில் கேஸ் போயிட்டு இருந்ததுன்னு வைங்க, அந்த வீடு உங்களது தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வரும். லாபத்தில் வரக்கூடிய குரு நமக்கு 2-3 பேர் பெரியவங்க மூலியமாக நமக்கு ஒத்தாசையாக நின்று அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய நிலைமை. லாபஸ்தானத்தை குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். எந்த விஷயமே நம்மளால் நடக்காது, தள்ளி போகும்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ நமக்கு முடியும், நம்மளால் செய்ய முடியும், நான் முடிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும். February Marchலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கு கண்கூடாக தெரியும். சொத்து பத்திரங்கள், தான பத்திரங்கள், உயில்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 100% ப்ரமோஷன் வந்தே தீரும். இப்படிப்பட்ட ப்ரமோஷன், நீங்கள் தாத்தா ஆகலாம், இல்லை அப்பா ஆகலாம், ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்துடைய அந்த மேனேஜிங் பொசிஷனில் உட்காரக்கூடிய நிலைமைகள், இது எல்லாமே வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகுது. அண்ணன் தம்பி மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகிறது.
அண்ணனாக இருந்தால் தம்பியை விட்டு கொடுக்குறது, தம்பியாக இருந்தால் அண்ணனை விட்டு கொடுக்குறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசமலர்களாக மாறுவீங்க. எல்லாருமே உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய நிலைமைகள். இவ்வளோ நாள் வேலையே இல்லை சார்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் கூட அருமையான வேலை அமையும். கிறிஸ்டல் கிளியர். அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றீங்கிறது தான் பெரிய விஷயமே. அதனால் அந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே எந்த ஒரு தலைவலி டென்ஷன் கிடையாது. மெயினாக நான் சொல்லக்கூடியது இந்த பெருமாளுடைய அனுகிரகம் முழுக்க இருக்கிறது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தான். வேகமாக எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க. அதனால் பொதுவாகவே கன்னியா ராசி நண்பர்களுக்கு இன் ஜென்ரல் பார்க்கும்போது ப்ரமோஷன் கன்ஃபார்ம், லாபம்னா லாபம் தட்டி எடுக்கும். போன இடம்லாம் சிக்ஸர். எவனுமே உங்களை டிஸ்டர்பே பண்ண முடியாது. எந்த எதிரி நம்மளை முதுகில் குத்துறானோ அவனே வந்து காலில் விழுவான். அதுதான் நடக்கும். லாபத்தில் குரு வரும்போது சக்ஸஸ் கேரண்டி. கேந்திரங்களில் மிக முக்கியமானது 4ஆம் இடம். அதே மாதிரி இந்த இன்பத்திரிகோணத்தில் மிக முக்கியமானது லாபஸ்தானம். இது ரெண்டுமே இணையக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு கேட்கப்படுது. அதனால் பொருளாதாரத்தில் 10 மடங்கு உயர்வை, சந்தோஷத்தில் 10 மடங்கு உயர்வை. நான் மட்டும் உழைக்கல, எனக்காக பல பேர் உழைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள், அந்த ஒரு இணங்கி செயல்படக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக ஏற்படக்கூடிய நிலைமைகள் கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படுது. ஸோ சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி கண்டிப்பாக 95% இருக்கிறது. ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமியை போய் வழிபாடு செய்து வர்றது பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சந்தோஷமாக இருங்க. துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2026 ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியது சித்திரை நட்சத்திரக்காரங்க ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெறக்கூடிய பிராப்தம், வீட்டுக்கு மேலே விஸ்தீர்ணம் பண்ணக்கூடிய கட்டக்கூடிய பிராப்தம், இன்டீரியர் டெக்கரேஷன் ஏதாவது பண்ணக்கூடிய பிராப்தம், பூர்வீக சொத்துக்கள், உங்கள் தம்பினால் பிரச்சனை, உங்கள் அண்ணனால் பிரச்சனை, அது சால்வ் ஆகக்கூடிய நிலைமைகள், மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம், பயம், அவஸ்தைகள், இது எல்லாமேலேருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படப்படுறது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் கடுமையான மாற்றம் உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கிற வேலையை விட போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ண போகிறோம்? சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கனால புதிய வேலை அமையக்கூடிய பிராப்தம் இல்லையா, புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். எப்படி ப்ரொடக்ஷன் யூனிட் ஆரம்பிக்கிறது, ரியல் எஸ்டேட்டில் இறங்குறது, டியூட்டோரியல் காலேஜ் நடக்கிறது, டீச்சிங்கில் இறங்குறது, நிறைய பேருக்கு கடை போடுறது, ஒரு வியாபாரத்தில் இறங்குறது, ஒரு மெட்டீரியலில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறது. நான் பார்க்குறது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லா செட் ஆகலாம். அதே மாதிரி ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கினாலும் பெரிய அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஸ்கூலில் வேலை கிடைக்கிறது, டீச்சராக வேலை கிடைக்கிறது, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது, இந்த கார் கம்பெனி அதிலலாம் வந்து உட்கார்றதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களை கண்டிப்பாக பக்கத்தில் வைக்கக்கூடாத ஒரு நட்சத்திரங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்க தான். துலா ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக சொந்த பந்தங்களை தூரமாக வைக்கணும். அவங்கனால தான் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு சொத்துக்கள் சேரும், டவுட்டே கிடையாது. ஏன்னா இந்த 2-6-10 கூடிய பாவகங்களில் எப்போல்லாம் சனி குரு அர்த்த திரிகோணம் உட்காரும் பொழுதோ ஆட்டோமேட்டிக்காக சொத்து பத்துக்கள் நிறைய சேரக்கூடிய நிலைமைகள் 2026 மிக அதிகமாக இருக்குது. அப்போ என்ன கம்மியாக இருக்குன்னா சந்தோஷம் கம்மியாக இருக்குது. கால் முட்டி பத்திரம்ங்கிற மாதிரி கொஞ்சம் லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லைட்டாக போகும்போது ஸ்லிப்பாகி கீழே இருக்கிறது, ட்விஸ்ட்டாக ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும், கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்துக்குள்ளே லைஃப் வந்து கோல்டன் டைமாக இருக்க போகிறது, கிளாஸாக இருக்க போகுது. ஏன்னா பாக்யஸ்தானத்தில் குரு உட்காரும்பொழுது வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், சொந்த பந்தங்கள் இணைவது, காதல் கைகூடுவது, குழந்தை பிராப்தம் ஏற்படுறது, 2ஆம் திருமணம் ஏற்படுறது, பல விஷயங்கள் வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதுலேயும் மெயினாக பார்க்கும்போது ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக பசங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் முன்னாடி இருந்து நடத்தி வைக்கக்கூடிய நிலைமை, வேத பாடசாலைகள் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை. நிறைய பேர் வந்து இந்த ஆடு மாடு சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் இறங்குவீங்க. நிறைய பேருக்கு விவசாயம் பண்ணணுன்னு ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள் ஆர்கானிக்காக பண்ணுவீங்களான்னு தெரியாது, மொத்தம் அது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு புது அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவீங்க, 2-3 அக்கௌண்ட் இருந்தால் அதான் க்ளோஸ் பண்ணிட்டு புது அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய. அப்போ என்ன இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியறது. இப்போ நிலைமை யாரையுமே நம்ம பார்ட்னராக ஏற்றுக்கவே கூடாது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்பே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. நீங்கள் நின்று செய்ய வேண்டிய நிலைமையாக இருக்கும். நீங்கள் தான் அதை செய்யணும் அப்படிங்கிற நிலைமை, நீங்கள் தான் முழு மூச்சாக அந்த ஒரு பிஸ்னஸில் உட்காரணுங்கிற நிலைமை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு லட்டு மாதிரி அது ஹெல்ப் பண்ண போகுது. எந்த ஒரு பயமாக இருந்தாலும், எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், பயங்கரமாக இருக்க போகுது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு 2026 கண்டிப்பாக வீடு, நிலப்பரங்கள், வண்டி, வாசல், சொத்துக்கள்,
புது தொழில், இது எல்லாமே அமைக்கக்கூடிய பிராப்தம். பசங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுக்க போகிறீங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயமா அண்டர்லைன் பண்ணி பார்க்கலாம் 2026. மிக முக்கியமாக அந்த துளாராசி நண்பர்களில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையான ஒரு ஆண்டு. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு நல்லா இருக்குது. வீட்டில் குழந்தையே இல்லை சார், 10 வருஷம் ஆச்சு சார் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ உங்களுக்கு குழந்தை பிராப்தம் உண்டு. ஸோ விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக டீச்சர் உத்தியோகம் கிடைக்கும், வங்கியில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி குழந்தை பிராப்தம், நல்ல இணக்கத்தோட, நல்ல ஃபேமிலியோட, சூப்பரான செட்டில்மெண்ட்டு, எல்லாருமே உங்களை பார்த்தோன்னே கையெழுத்து கும்பிடுற அளவுக்கு உங்களுக்கு லைஃப் மாறுறது, மன வருத்தங்கள்லேருந்து வெளியே போகிறது, பெரிய சக்ஸஸ் கொடுக்கறது, தான தர்மங்கள் நிறைய பண்ணுறது, நிறைய பேர் வீட்டில் நிறைய பூஜை புனஸ்காரம், ஆன்மீகம், தேசாந்திரம், அதாவது என்ன அர்த்தம்னா நிறையா தீர்த்த க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றது. மெயினாக நான் பார்க்குறது குருவாயூர், உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சன்னிதானத்துக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நடக்கும். அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து பொருளாதாரம் மட்டுமே முக்கியம் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து ஆத்மார்த்தமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தேவை, அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் மனசார உணரக்கூடிய பிராப்தம் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொழில் தான், பொருளாதாரம் தான், வேலை தான், அந்த மாதிரி விஷயங்கள் தான் செட்டில் ஆகும். பணம் பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சூப்பரான மாற்றத்தை கொடுக்கப்படுது. நிறைய பேர் 10ல் குரு வந்தால் காலி, வேலை போகுதுன்னு சொல்லுவாங்க. கிடையாது. திரிகோணத்தில் சனி இருக்கும்போது புது தொழில் ஆரம்பிப்பீங்க, சப்கான்ட்ராக்டாக மாறுவீங்க, சில பேர் அவுட் சோர்ஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆனால் துளாராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு பயம் கிடையாது, எந்த ஒரு கவலை கிடையாது. எடுத்த காரியங்களில் நிம்மதி உண்டு, புது பிரயத்னங்கள் ஜெயிக்கும். பெரிய மாற்றத்தை விசாக நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய மகா பாக்கியம் 2026 விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இன் ஜென்ரல் துளாராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக வேலையில் ஒரு புது முயற்சியை எடுக்க போகிறீர்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்பட போகிறது. நிறைய பேருக்கு ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். மரண பயம், கண்டம், தப்பான பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள், தப்பான நட்பு, இது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஏதாவது தெரியாமல் போய் யாராவது மாட்டி விட்டுருந்தா கூட அந்த இடத்துல நீங்கள் வெளியே வர்றது கண்கூட பார்க்க முடியும். அவசியமே இல்லாத டென்ஷன், அவசியமே இல்லாத கோபம், அவசியமே இல்லாத பகை, இது எல்லாத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வர்றதுங்கிறது 2026 ஒரு விசேஷமான பலன்களாக நான் பார்க்குறேன் துளாராசி நண்பர்களுக்கு. சந்தோஷமும் பொருளாதாரம் பார்த்தோன்னா சந்தோஷம் ஆல்மோஸ்ட் 85% இருக்குது, பொருளாதாரம் சொன்னால் 90% இருக்குது. நல்லா இருப்பீங்கிறது கிளியர். அப்போ என்ன பண்ணணும்? லக்ஷ்மி நாரசிம்மர் இல்லையா, லக்ஷ்மி ஹயக்ரீவரை நாம் வழிபாடு செய்வது துளாராசி நண்பர்களுக்கு யோகமான நற்பலன்களை கண்டிப்பாக அடித்து கொடுக்கும். தைரியமாக இருக்கலாம். 2026 விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, அதுவும் மெயினாக விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? குமுதம் பக்தி நேயர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நட்சத்திர பலன்களோடு நம்ம கொடுத்துட்டுருக்கோம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் பிறக்கும், வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம். உங்கள் பசங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், பெரிய பெரிய கோவில் பூஜை புனஸ்காரம், ஆன்மீகம், கும்பாபிஷேகம், பாலாலயம், வேதம், புரோஹிதம், அதே மாதிரி இந்த வீட்டில் நிறையா வேத கோஷம் ஏற்படுறது, இது எல்லாமே வந்து விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு 10 மடங்கு உயர்வை பலத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். பிரிந்து போன தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், இழந்த பையனை பிறக்கக்கூடிய மறுபடியும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சா என் வாயிலேருந்து அது வேறு மாதிரி வருது. கண்டிப்பாக லைஃப்பில் வந்து பசங்க சம்மந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒன்று உங்கள் லைஃப்பில் நல்லதாக மாறப்போகிறதுங்கிறது நான் கண்டிப்பாக பார்க்குறேன். இவ்வளோ நாள் ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா லைஃப்பில் நிறைய சங்கடங்கள், அவமானம், கஷ்டம். இன்ஃபேக்ட் விசாக நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் என்ன, இந்த பேங்க்கில் எக்ஸ்ட்ரா லோன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, கிரெடிட் கார்டு வாங்கி, இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு லெவலுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் கொடுப்பா, 10% இன்ட்ரெஸ்ட் போட்டெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு போட்டு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி இதெல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் இப்போ என்ன பண்ணால் அதெல்லாம் உட்காந்து பேசி முடிச்சிருவீங்க. எப்படி முடிப்பீங்கன்னா, ஒரு பெரிய லோனாக ஒன்று வாங்கி அந்த லோனை கொண்டு போய் 4 இடத்துல கொடுத்து உங்கள் பர்சனல் லோன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அட்டை ஷார்ட் க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் வாங்கியிருப்பாங்க, ஓடிலாம் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் ஓவராகி அந்த தண்ணி டேங்க் ஃபில் ஆகி தண்ணி வெளியே போகிற மாதிரி அவ்வளோ கடனில் இருப்பாங்க. அதெல்லாம் உட்காந்து பைசல் பண்ணி இப்போ ரெகுலேட் பண்ணுவீங்க. ஏன் ரெகுலேட் பண்ணுவீங்கன்னா, பாக்யஸ்தானத்தில் குரு வரும்போது உங்களை பற்றி மட்டுமே பேச்சாக இருக்கும். பாக்யஸ்தானத்தில் குரு வரும்பொழுது 10 பேருடைய உதவி தானாக தேடி வரும். தெய்வ அனுகிரகத்தோடு உங்களுக்கு விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது.
அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக பெரிய வெற்றியை கொடுக்கிறது. தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கிறது. நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய பிராப்தம் எப்படி அமைது பாருங்க. அதாவது விசாக நட்சத்திரக்காரங்க கிராஸ் பண்ணி அனுஷ நட்சத்திரம்னு பார்க்கும்போது கரெக்டாக சனி பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது, ராசி அதிபதி. பாக்யஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. மன வலிமை, சரியான வலிமை, என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 1, 5, 9 அப்படிங்கக்கூடிய திரிகோணத்தோட பேர் என்னென்னா தர்ம திரிகோணம். நியாயம், நீதி, வெற்றி, நேர்மை, ஆனஸ்டி, இன்டிகிரிட்டி, ஒபீடியன்ஸ், இது எல்லாத்தையும் கலந்த ஒரு நிலைமை அப்படின்னு சொன்னால் தான் வந்து பியூர்லி இட் இஸ் பேசிக்கலாக அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு லைஃப் அமையும் அப்படிங்கிறது 2020 உறுதியாக பார்க்கணும். 2026 லைஃப் அமையலைன்னா சான்ஸே கிடையாது. 2026 அமைஞ்சே தீரணும். 95% லைஃப் அமையும். நம்பிக்கை உருவாகும், என்னால் முடியும்னு. அதாவது நீங்கள் ஒன்று பண்ண போய் ஆப்போசிட்டில் வேறு மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி 10 ஸ்டெப்பு நான் பக்கத்தில் வரேன்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்பட போகிறது. அது பாக்யஸ்தானத்திலே உட்காந்துருக்கான், ஜம்முன்னு இருக்கான். பாக்யஸ்தானத்தில் குரு வரும்போது வேறு என்ன இருக்குது? பாக்யம் அப்படின்னா இட் இஸ் பியூர்லி சம்திங் கால்ட் அஸ் லக் அப்படின்னு சொல்லுவோம். போன ஜென்மத்தில் உங்கள் தாத்தா, முத்தாத்தா, பாட்டன், பூட்டன் செய்த புண்ணியங்கள் எல்லாமே அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு 2026 அப்படியே தாரவாத்து கொடுக்குற மாதிரி பூர்வீக சொத்துக்கள்லேருந்து வெளியூர்லேருந்து சகலமும் நடக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கிறது கண்கூடாக பார்ப்பீங்க. செட்டில் ஆகிடுவீங்க, அவ்வளோதான். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயமே கிடையாது. காதல் கைகூடும், என்ன ஓடுமோ அது நடக்கும். சூப்பராக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி விருச்சிக ராசி நண்பர்களில் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக பெரிய யோகத்தை காணக்கூடிய நிலைமைகள். எப்போ? செகண்ட் ஆஃப், அதுவும் ஏப்ரலுக்கு அப்புறம்லாம் உங்களை கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா பாக்கியத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனி, பாக்கியத்தில் பஞ்சமத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனி, பாக்கியத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குறாரு. கண்டிப்பாக ஆட்சி அமைக்கக்கூடிய பிராப்தம். கேட்டையில் ஒரு வேளை நீங்கள் பிறந்தீங்க, அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பதவி வந்தே தீரும். வீட்டில் இருந்தால் குழந்தை பிறக்கும். நான் அரசியல் இல்லை சார் அப்படின்னா உங்கள் அப்பாவுடைய தொழில் எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த டாக்டர் மாதிரி விஷயங்கள், மெடிசின், நீட்டு, சிவில் சர்வீஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறது. பயமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அது கேட்டதான். லைஃப் இப்போ நல்லாயிருக்கும், தேவையான பணம் வரும், ஒரு நிம்மதியாக இருப்பீங்க. உங்களை மதிப்பு மரியாதை தானாக எல்லோரும் கொடுப்பாங்க, அவமானப்படுத்த மாட்டாங்க. உங்களுக்கான அந்த ஒரு பர்சனல் ஸ்பேஸ், அந்த பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள். தேவையில்லாத மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக பெண்களால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன அவதிகள், இது எல்லாத்திலிருந்து 2026 ஒரு முற்றுப்புள்ளி. யூ ஆர் கோயிங் டு பி அ மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னு சொன்னால் அது கேட்டை நட்சத்திரம் 2026. அப்போ என்ன பண்ண போகிறோம்? பாக்கியத்திலே குரு வரும்போது நான் போய் பார்க்கலைங்க சார், நான் போய் சுவாமியை பார்க்க தான் போனேன், அவர் ஆல்ரெடி தெருவில் அந்த ரதத்திலே வரதை கண்கூட பார்த்துட்டேன், சாமி உள்ளே இல்லைன்னு அப்போ தான் தெரியுங்கிற மாதிரி ஒரு நிலைமை நடக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் வேண்டானாலும் உங்களை யாரோ ஒருத்தர் திருச்செந்தூர் முருகனை கொண்டு போய் கூட்டு காட்டிட்டு வருவாங்க. யூ வில் நாட் கோ, பட் சம்மன் வில் புல் யூ. யாரோ ஒருத்தரை கையை பிடிச்சி கூட்டு போய் வருவாங்க. அதுதான் தெய்வம். தெய்வம் அப்படிங்கிறது மனுஷ ரூபேனா, மனுஷனுடைய தத்துவத்தின் மூலிமா தெய்வத்தை அறியலாம். அது உங்களுக்கு கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கண்கூட பார்க்க போறீங்க 2026. இன் ஜென்ரல் விருச்சிகராசி நண்பர்களுக்கு யோகமான காலகட்டம். மன நிம்மதி இருக்கும், தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். பாக்கியத்தில் குரு வரும்போது அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடிவயிறு தான் என்ன அர்த்தம்? லைட்டாக பைல்ஸ் மாதிரி ப்ராப்ளம், சில பேருக்கு யூடிஐன்னு சொல்லுவோம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மெயினாக. இல்லைன்னா சில பேருக்கு இந்த லேடிஸாக இருந்தால் கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும். ஆனால் பெரிய பாதிப்பு, தூக்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக இருக்கலாம். நிறைய சொத்துக்கள் சேரும், நிறைய கோவில் குளங்களுக்கு போய் நிறையா புண்ணியத்தை வாங்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு அமோகமாக இருக்குது. நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும். பாக்கியத்தில் குரு இருக்கும்போது, குருமார்கள் பாதம் பணிந்து நம்ம வணங்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பாக்கியத்தில் குரு வர்றான், எந்த குருவை தேர்ந்தெடுத்துக்கணும் நீங்கள் உங்களுடைய விருப்பம். அவருடைய பாதம் பணிந்து வணங்கும் பொழுது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அந்த பாவகம் கண்டிப்பாக குருவுடைய ஸ்தானத்தில் ஏற்படுகிறது. விச் மீன்ஸ் யுவர் குரு இஸ் டிஃபைன் டு பிளஸ் யூ வெல். அவ்வளோதான் விஷயம். எந்த ஒரு மகா பெரியவராக எடுத்திருந்தாலும் சரி, ராமானுஜராக எடுத்திருந்தாலும் சரி, சித்தர்கள் எடுத்திருந்தாலும் சரி, கலியுக காமதேனு, கல்பவருஷம், மந்த்ராலய மகாபிரபு,
ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை மனசார நீங்கள் குருவாக வணங்கினாலும் சரி, என்ன ஓடுமோ அது நடக்கும். விருச்சிகம் சூப்பராக இருப்பீங்க. 2026 சந்தோஷமும் பொருளாதாரமும் எப்படி பார்த்தாலும் 95, ஒரு மார்க் கூட கம்மி பண்ண முடியாது. ஒரு தப்பு கூட இல்லை. பையன் சூப்பராக எழுதியிருக்கான்னு மார்க் போடுற மாதிரி 2026 நல்லா இருக்குது, தைரியமாக இருக்கும். ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? முதல் நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த மூலா நட்சத்திரம், சாக்ஷாத் ஆஞ்சநேயர், அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகின்மத ராமதூத கிருபா சிந்து மத் காரியம் சாதய பிரபோ புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அஜோகதா அஜாக்யம் வாக்பட்டத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் பிறந்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய நட்சத்திரம்னு சொன்னது மூலா நட்சத்திரம். கரெக்டாக 7ஆம் இடத்துல குரு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்கும், மே மாதம் வரைக்கும், ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்கார். கல்யாணம், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம். கணவனாக இருந்தால் மனைவிக்கு யோகம், மனைவியாக இருந்தால் கணவருக்கு யோகம். குரு ஒரு வேளை வக்கரமாக இருந்ததுன்னா February 15க்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, அட் த சேம் டைம் திருமண வாய்ப்புகள் தேடி வருது. 2ஆம் குழந்தை பிறக்கணும். முதல் குழந்தை பிறந்து ஒரு 8 years ஆச்சு சார், we are really still trying to conceive அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. அந்த ட்ரையிங் டு கன்சீவ் என்னன்னு எனக்கு புரியல. தெய்வ அனுகிரகம் இருக்கும்போது குழந்தை பிறக்கும், அவ்வளோதான். இப்போ அந்த 6 மாதத்துக்குள்ளே உங்கள் லைஃப்பில் வந்து குழந்தை பிராப்தம்ங்கிறது கண்குடிப்பாக நடக்கிறதுங்கிறது தான் உண்மை. நான் சொல்கிறது மே மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் ரெட்டை குழந்தை கூட பிறக்கலாம், சொல்ல முடியாது. புதன் வீட்டில் உட்காந்துருக்கனால ரெட்டை குழந்தை பிறக்கலாம், எல்லாம் ஆண் குழந்தை பிறக்கலாம். தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கிறதுனால உங்களுக்கு, அதாவது குருவுடைய கட்டாட்சம் இருக்கும்போது பொதுவாகவே இந்த ஃபினான்ஸில் பிரச்சனை வராது. பணம் தட்டுப்பாடு சார், பணம் இல்லை சார், நெவர் டு வரி, ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துகிட்டே இருக்கும். 2வது குரு பார்வையில் உட்காரும்பொழுது தான் நமக்கு குழந்தை பிறக்கும், நிச்சயார்த்தம் ஆகும். வீட்டில் குழந்தை, பெண் குழந்தை இருந்ததுன்னா பெரிய மனுஷி ஆகும். பையன் இருந்தானா வீட்டில் பூணூல் போடுவாங்க, இல்லைன்னா அந்த பையனுக்கு பெரிய நல்ல விஷயம் பண்ணுறது, அது எல்லாமே நடக்கக்கூடிய நிலைமைகள் அப்படிங்கிறது நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டமத்துக்கு குரு போகிறோம். அதில் மெயினாக நான் பார்க்குறது இந்த மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த செட்டில்மெண்ட்லாம் பண்ணுவீங்க. பேங்க்கில் வாங்கியிருக்கக்கூடிய கடன், நிலத்துக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடன், இண்டஸ்ட்ரியல் லேண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்காக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன், பேங்க் லோன், நான் சொல்கிறது வந்து ஹவுசிங் லோன், மார்ட்கேஜ் லோன், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மேலே நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய லோன், வண்டி வாகனங்களை அடகு வச்சு நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த பத்திரங்கள் அடகு வச்சு வாங்கிக்கூடிய லோன், அதுக்கான செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் முடிப்பீங்க, நோ டவுட். அஷ்டமத்தில் குரு நடக்கும்போது 2 விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மனைவியோடைய முகப்பகுதிகள், உங்களுடைய அடிவயிறு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா மூத்த பெண் இன் எனி ஃபார்ம், இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இருக்கிறது, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவனம். இவங்கனால நமக்கு ஒரு கெட்ட பேர் வரப்போகுதுன்னா யூ ஷுட் பி வெரி 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 கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டமத்தில் குரு வரும்போது நிறைய பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து முடிய போகுது. 2வது அஷ்டமத்தில் குரு வரும்போது ஐயோ பாவம் என் ஃப்ரெண்டு தான் சார் ரொம்ப நல்லவன்னு சொல்லி, மெயினாக நான் சொல்கிறது வந்து மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்தது பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்னா அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை. அதே மாதிரி யாருக்கோ நல்லது பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்துட்டு அவன் கட்டாமல் லாஸ்ட் அதுக்கு நீங்கள் தான் திருப்பி கட்டுற மாதிரி ஒரு நிலமை வரலாம். நமக்கு தெரியாது. இது எல்லாமே ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம். ஏப்ரல் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மற்றவர்களால் லாபம் ஜாஸ்தி, உங்களுக்காக லாபம், உங்களுக்கு என்று நீங்கள் உழைக்கிறதோட மற்றவர்களால் நமக்கு லாபங்கள் கொடுக்கும். யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்த் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதி போகணுன்னு நினைப்பீங்க, யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட 2வது டிக்கெட் இருக்குது, இன்னொரு டிக்கெட் போட்டேன், என் வைஃப் வரலான்னு சொல்லிட்டாங்க, மாமச்சான் போகலான்னு சொல்லி உங்களையும் சேர்த்து திருப்பதி தூக்கிட்டு போயிடுவான். நீங்கள் அங்கே போனோன்னா சில பேருக்கு வந்து சுவாமி பிரசாதம் வந்தால் பரவாயில்லன்னு மனசார நினைப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் லட்டு கொண்டு வந்து கொடுப்பார், மச்சான் நான் திருப்பதி போனேன்னு சொல்லி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாக நடக்கும். அதாவது பொதுவாகவே பூராட நட்சத்திரக்காரங்க பயங்கரமான ஒரு ஆக்கர்ஷண சக்தியை மிக அதிகமாக பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் 2026 இருக்குது. நேர்மைனா நேர்மை, அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்லி பூராட நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. காதல் கைகூடும். நிறைய பேருக்கு இந்த மனக்கவலை கிளியர் ஆகும். நிறைய பேர் காணாமல் போயிருக்கக்கூடிய லேண்ட் டாக்குமெண்ட் திரும்பி கிடைக்கும். வீட்டிலேருந்து திருட்டு போயிருக்கக்கூடிய நகைகள் எது இருந்தாலும் சரி, எவன்டா அவன் எடுத்துகிட்டு போனவன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்க. அதெல்லாம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்குறது. தனுசுராசி நண்பர்களில் மிக முக்கியமாக உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு கோபம் என்பதே கண்டிப்பாக வராத ஒரு ஆண்டாக 2026 இருக்க போகுது. நிறைய பேருக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க போகிறீங்க, இதுதான் பண்ண போகிறோம். வீட்டில் நிறைய பேருக்கு பேர குழந்தைகள் பிறப்போம், நிறைய பேருக்கு வீட்டில் பேர ஆண்கள் பிறப்பாங்க. மெயினாக சொன்னால் ஆண் குழந்தைகள் நிறைய பேருக்கு வந்து லைஃப் செட்டில் ஆகிறது கண்கூடாக பார்க்குறது. பெண் குழந்தைகள் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அதேமாதிரி மெடிசனில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள், அப்பாவுடைய வேலையை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு ரெஸ்டாரண்ட் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள்.
2 பேர் நட்பாக சேர்ந்து 2 பேர் பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த பார்ட்னர்ஷிப்பில் சின்ன சின்ன அக்கௌண்டன்சி பிரச்சனை வரும். இந்த பணத்தை அவன் எடுத்துட்டான், இந்த பணத்தை இவன் எடுத்துட்டாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன். அதெல்லாம் உட்காந்து பேசி பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். ஆனால் தொழில் தொடங்குவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது நீங்கள் பண்ண போகிறீங்க. சர்வீஸ் ஓரியன்ட் செக்டார்னு சொல்லலாம். அதெல்லாம் நீங்கள் ஆரம்பித்து அதில் பெரிய பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம். செட்டில்மெண்ட் பண்ணி பணம் வர்றது, இன்சூரன்ஸ் பணம் வர்றது, உயில்கள் வந்து சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது, லாபங்கள் நிறையா வருவது, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கறது. அதாவது இந்த மாதிரி அஷ்டமத்தில் குரு வரும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிறையா வரும். எதிர்பார்க்க மாட்டோம். டேக்ஸ் கட்டினா குழந்தை பிறந்துச்சு சார் அப்படின்னு. அதுக்கு சம்மந்தமே இருக்காது. டேக்ஸ் கட்டினா எப்படிடா குழந்தை பிறக்கும்னா அது ஒரு விதமான ஒரு தோஷம். அதை கட்டிட்டிங்கன்னா குழந்தை பிராப்தம் ஏற்படும். நீங்கள் பிளான் பண்ணுறதோட தள்ளி போய் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கும் போதே கொஞ்சம், அதாவது என்ன, அந்த குழந்தை இருக்கா இல்லையான்னு காட்டுறக்கே நம்மளை போய் பாடாப்படுத்திடும். ஆனால் குழந்தை நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. சனி உட்காந்துருக்கனால குழந்தை நல்லாயிருக்கும். ஸோ பெரிய ஒரு ஏற்றம், மன திருப்திங்கிறது உங்களுக்கு ஏற்படுகிறது. வேண்டாத பழக்கங்கள், வேண்டாத சவகாசங்கள், வேண்டாத எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் கரெக்டுன்னு கட் பண்ணுறது நல்லது. 2026 இன் ஜென்ரல் தனுசு ராசி நண்பர்களுக்கு பிஃபோர் மே இட் இஸ் ரியலி ஆசம். பெரிய வெற்றிகள், மன திருப்தி எல்லாமே உங்களுக்கு நன்னா அமையக்கூடிய பிராப்தம். மெயினாக வந்து சப்போர்ட் சிஸ்டம், 10 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. சொந்தக்காரங்கள்லேருந்து, உங்கள் நட்புலேருந்து, உங்கள் தம்பிலேருந்து, உங்கள் தங்கச்சியிலேருந்து எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரிய ஏற்றம். இன்ஃபேக்ட் மாமாவுடைய துணையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். தனுசுராசி நண்பர்களுக்கு பட்டை கலப்புது 2026. நல்லா இருப்பீங்க. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 90, பொருளாதார ஏற்றம் சொல்லும்போது 95. தைரியம், தன்னம்பிக்கையுடன் கண்டிப்பாக தனுசுராசி நண்பர்கள் முன்னேறக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. என்ன பண்ணலாம்? எந்த சுவாமியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும்? மாசாணி அம்மன், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மனை போய் நாம் மனதார வழிபாடு செய்துட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2026 கோல்டன் ஈரா ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மகரத்துக்கு இவ்வளோ அவமானத்தை தேவையே கிடையாது. இவ்வளோ கடனில் போய் லாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளோ கேஸை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ மெயினாக நான் சொல்கிறது, உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடுகிறது. மன வருத்தங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய பேருக்கு பெரிய வெற்றியை தானாக தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைகள். யாருனாலையும் நான் உருவாகலை, அஜித் குமார் அவர்கள் சொல்கிற மாதிரி என் லைஃப் நானே செதுக்குனதுங்கிற மாதிரி அந்த குரு பார்வை வரும்போது தான் அவங்களுடைய பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் மறைஞ்சிருந்து தான் பார்க்கணும். எது உண்மை எது தவறுனே தெரியாது. எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லி வடிவேல்லாம் சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிற நிலைமைகள் எல்லாமே மாறுன்றதுங்கிறது தான் உண்மை. உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும். உங்கள் வீட்டில் கல்யாணம் ஏற்படும். கெட்டிமூலம் கொட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படும். கேஸு, கோர்ட்டு, வம்பு, தும்பு, வழக்கு, டிவோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மே மாதத்துக்குள்ளே சொல்லி முடிஞ்சிடும். டட்ஸ் இட், டன். அதுக்கப்புறம் இருக்காது. அப்போ இப்போ என்ன நடக்க போகுது? புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், உணவகம் நடத்தக்கூடிய பிராப்தம், ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட்டு, வாட்டர் கேன் பிஸ்னஸ், பியூரிஃபையிங் பிஸ்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு வட்டிக்கு கொடுக்குறது, சீட்டு போடுறது, சிட் ஃபண்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்க வேண்டியது உங்கள் மனைவியோடைய ஹெல்த்து, கர்ப்பப்பை, மார்பகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஒருவேளை உங்கள் கணவராக இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட, சைனஸ் சம்மந்தப்பட்ட, லங்ஸ் சம்மந்தப்பட்ட, இடது கண் சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய தாயார், இவெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமை இருக்கப்படுது. மெயினாக உத்திராட நட்சத்திரக்காரங்கள் நான் பார்க்குறது பணம் ஆஸ் அ ஹோல் எங்கிருந்து வர வேண்டி இருந்தாலும் சரி, எங்கேயார் கைமாத்தா கொடுத்தாலும் சரி, யாருக்கார் நம்பி கொடுத்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறான்னு சொல்லி பணம் கொடுத்து ஏமாந்தாலும் சரி, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக திருவோட நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முனைவர்களாக, என்டர்பிரனர்ஸாக கண்டிப்பாக மாறுவீங்க. தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், மெயினாக லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய பிராப்தம், தேவையில்லாத மன வருத்தம், கருத்து வேறுபாடுகளினால் ஒரு வேளை பிரிஞ்சிருந்தாங்களா அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. பசங்க பிறப்பாங்க உங்கள் வீட்டில். குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு அயல்நாட்டில் தொழில் அமையக்கூடிய பிராப்தம். ஒருவேளை நீங்கள் வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பையன் ஃபாரின் பையனாக இருப்பான், ஃபாரினில் படிச்சுட்டு இருக்க பையனாக இருப்பான், இல்லை அந்த பொண்ணு ஃபாரினில் படிச்சிருக்கிற பொண்ணாக இருப்பான். மெயினாக இந்த தெற்கு திசையிலேருந்து பையன் வரக்கூடிய பொண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மனக்கவலையே இருக்காது. தைரியமாக ஒரு கான்சன்ட்ரேஷன்னா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்தால் வீட்டில் லவ் மேரேஜ் நிறைய நடக்கும். காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். பட்டை வளர்ப்பு. அதே மாதிரி
அஷ்டமஸ்தானத்துக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல பாக்கியத்தை கொடுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையில்லாத அவமானம், கஷ்டம், சண்டை, ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது. ஸோ யில் பி மோர் ஆஃப் எ கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருவோணத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு லாபம், மகிழ்ச்சி, திருப்தி, சந்தோஷம், சுயமரியாதை இது எல்லாமே அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி 2024 உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதாவது இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், சிங்கிள் டீக்கு எனக்கு வழி இல்லை சார்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் 10 பேருக்கு டீ வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் மாறுவீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பொதுவாக 7ஆம் இடத்துல குரு வரும்போது டைரெக்டாக அந்த அவிட்ட நட்சத்திரஸ்தானத்தையே பார்க்கும்போது வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம், இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் இப்போ சாதிக்கிறது. அதாவது அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்னா குரு பார்வையில் உட்காரும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். உங்கள் மேலே ஒரு மதிப்பு வரணும்னு வைங்க. யாராக இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரக்காரனில் பிறந்திருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை உருவாகணும், உங்கள் மேலே ஒரு மதிப்பு வரணும்னா அந்த குரு ஜாதகத்திலே பலமாக இருக்கணும் இல்லையா? அந்த குருவுடைய பார்வையில் உங்கள் நட்சத்திரஸ்தானம் இருக்கும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் உருவாகும். இப்போ 2026 முழுக்க முழுக்க யாருக்கிட்ட போய் முன்னாடி நின்னாலும் உங்களை நம்புவான். நீங்கள் பொய்யா சொன்னாலும் சரி அவன் நம்புவான். உண்மை அதுதான். லாஜிக் cannot be denied at all. அதுதான் உண்மை. ஸோ பேசிக்கலாகவே அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நிலப்பலன்கள் சார்ந்த விஷயங்கள், கணவனாக இருந்தால் மனைவிக்கு யோகம், மனைவியாக இருந்தால் கணவருக்கு யோகம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, கல் மணல் கட்டுமானம், ஜல்லி, ட்ரேடிங், ஹார்ட்வேர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், கனரகம் சார்ந்த உற்பத்தி, வியாபாரம், மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட்டு, இந்த கைமாற்றி விடக்கூடிய பிஸ்னஸ், இது எல்லாமே ஒன்றமைக்கூடிய அருமையான ஒரு பிராப்தம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. நான் மெயினாக பார்க்கறது மகர ராசி நண்பர்களுக்கு 2ஆம் குழந்தை பிராப்தத்தை நான் மிக அதிகமாக பார்க்குறேன். முதல் குழந்தை இருக்குது சார், 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஆகிடும். தொழில் மாறக்கூடிய பிராப்தம், இடம் மாறக்கூடிய பிராப்தம், புதிய விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது உங்கள் வீட்டிலேருந்து கதவை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஆப்போசிட்டில் இருக்கிற கதவு தெரியுமா, பக்கத்து வீட்டு கதவு தெரியுமா? ஆப்போசிட்டில் இருக்கிற கதவு தான். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கணும்னா நம்ம கதவை ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சிடும். மற்றவங்க வீட்டிலேருந்து நமக்கு ஹெல்ப் வருமா வராதானா கண்டிப்பாக வரும். அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு மற்றவர்களால் லாபம் அதிகம், தாய்மார்களால் லாபம் அதிகம், பெரியம்மானால் லாபம் அதிகம், அம்மாவினால் லாபம் அதிகம், யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2026 பட்டை கலப்பது. ஜாக்பாட்னு சொல்லலாம் மகரம். அதில் 3 நட்சத்திரம் ஸ்பெசிஃபிக்காகவே இருக்குது, சூப்பராக இருக்க பாருங்க. ஸோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 95% இருக்குது. ஜம்முன்னு இருப்பீங்க. என்ன பண்ணணும், எந்த சுவாமியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் துர்கை, வனதுர்கையை நாம் வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுப்பாள். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? மெயினாக அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக தேவையே இல்லாத பகை, தேவையே இல்லாத கேஸு, தேவையே இல்லாத அவசியம் இல்லாத கடன், ஓவர் ப்ரெஷர், வேலையில் அவமானம், நம்ம ஒன்று சொன்னால் ஆப்போசிட்டில் அவன் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறது, அகம்பாவம், ஹெல்த் பிரச்சனை, மரண பயம், மரண ஓலம், இதெல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். லாஸ்ட் ஒரு 6-7 மாதமாக இதுதான் உங்களுக்கு வேலையே. அதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வருவீங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பலன்களே உங்களுக்கு. வீட்டிற்காக கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க, ஒரு இடத்துக்காக கடன் வாங்குவீங்க, பையனுடைய படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய நிலைமை. மிக முக்கியமாக உத்தியோகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபரை கொடுக்கும். உத்தியோகத்தில் பயணங்கள் நிறைந்த ஒரு வேலையாக உங்களுக்கு அமையக்கூடிய பிராப்தம் இருக்கும். தேவையே இல்லாத பகை எல்லாமே இருந்துகிட்ருக்கும். நம்ம ஒரே விஷயந்தான், கும்ப ஆஸ் அ ஹோல், அவிட்டம் மட்டும் கிடையாது, சதயமும் சரி பூரட்டாதியும் சரி, உங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தையிலே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோன்னா போகணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசாமல் இருப்பது, சண்டை போடாமல் இருப்பது, எரிச்சல் மூட்டுற மாதிரி பேசுவாங்க, ஆனால் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஜஸ்ட் பீ கூல், காம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு பிரச்சனை வந்து வெளிவரும். நீங்கள் ஏன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெருசாக ஆகும் பிரச்சனை. அந்த ராகு வந்து ராசி லக்னத்தில் இருக்கும்போது அந்த அகம்பாவத்தை கொடுக்கும். நான் யார் தெரியுமா, மற்றவங்க பேசினா இரிட்டேட் ஆகும். அதெல்லாம் வந்து பொதுவாக அந்த பாம்புடைய நேச்சர் பார்த்திங்கன்னா, பாம்பு எங்கே போனாலும் சரி டக்குன்னு ஒருத்த கிராஸ் ஆனால் டையும் திரும்ப பாருங்கள். அந்த மாதிரி அந்த நேச்சர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உக்ரத்தன்மை, தேவையில்லாத விஷத்தன்மையை ராகு கொடுக்கும். அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய உடல்நிலைகள், மெயினாக தாயாருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும், மூத்தவங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும், கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆனால் என்ன பெரிய யூஸ்னால், உங்களுக்கு வந்து வேலையில் எப்போவுமே நிரந்தரமான ஒரு இன்கம் வந்துடும். இவ்வளோ நாள் டெம்பரவரி உத்தியோகத்தில் இருக்கீங்க, கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வேலை செய்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரனோட ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, வீட்டு வாடகை கொடுக்காம அவன் சாவடிக்கிறான், அவனுக்கிட்ட எப்படியாவது வந்து அவனை வெளியே தள்ளி வேறு ஒரு டெனண்ட்டை மாற்றி கொடுக்கணும், இது எல்லாம் நடக்கும். உங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாம். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு 85% வந்து முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்த ராகு ராசி லக்னத்திலிருந்து உங்களை படாத பாடு படுத்தி
உங்களை நிலகுலைய வைத்து வேலையை போக்க வச்சு ஓவர் ப்ரெஷரை கொடுத்து செய்ய முடியாமல் இஷ்டம் இல்லாமல் மனசே வந்து ஒத்துழைக்காமல் கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாமே முடிந்தது. அதாவது இந்த ராகு நம்ம ராசி லக்னத்தில் போகும்போது நம்ம யாரையார் வந்து ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹவ் ஆர் யூ அப்படின்னா எங்கே போகிறீங்கன்னு கேட்குமாம்மா. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்க வைக்குமாம்மா. அதான் நம்ம சும்மா ஜாலிக்கு சொல்கிற மாதிரி காதுன்னா வேதுன்னு கேட்குமோ அப்படிம்போம்ல. அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் நம்ம காதில் விலக வச்சு பிரச்சனை பண்ணுறது தான் அந்த ராகுவோட வேலை. அதனால் நீங்கள் சதய நட்சத்திரக்காரங்க உங்கள் குறிக்கோள் என்ன இருக்கோ அதை தெளிவாக வந்து வச்சுக்கணும். தெரியலன்னா 2வது தடவை கேட்குறது தப்பு கிடையாது. அந்த நான் போய் எப்படி கேட்குறது அந்த ஈகோலாம் வந்து இல்லாமல் இருக்கிறது பொதுவாக அந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு 2024 மிக முக்கியமான ஒரு பலனாக நம்ம பார்க்குறோம். 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய குரு உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா நிறைய ஃபினான்ஸை க்ளோஸ் பண்ண வைக்கிறார். அதாவது கடனை க்ளோஸ் பண்ண வைக்கிறார். புது கடனை வாங்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடுக்குறார். குடும்பம் அமையாமல் இருந்து குடும்பத்தில் பிரிவு இருந்துன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரிவுகள்லாம் உடச்சி ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறார். நிறைய பேருக்கு பார்ட்னரே வேணாம், எனக்கு ஃப்ராடு பசங்க நல்லா நானே வேலை செய்கிறாங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. ஸோ யோகமான ஆண்டாக 2026 போது பணம் பொருளாதாரத்தில் நல்லாயிருக்கும். ஃபேமிலி லைஃப்பில் கவனமாக இருக்கணும். எஸ், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மெயினாக கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சுது. ஏன்னா ராகு கிளம்பிட்டார் அப்படின்னாவே சற்ற சாத்த போகிறோன்னு அர்த்தம். மன திருப்தி இருக்கும். மனசில் அவமானங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. கற்பனையான அந்த உலகத்துலேருந்து வெளியே வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி கால் பாதம் வந்து நிலத்தில் படம். இப்போ தான் இதுதான் ரியாலிட்டியா அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமைகளில் யூ ஆல்ரெடி ஸ்டார்டட் பிலீவிங் இன் யூ. இப்போ தான் முடிஞ்சோம். கரெக்டாக 6ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு வேலையில் அமையும். உத்தியோகத்தில் மாற்றம் கொடுக்கும். ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை கிடைக்கும். ஃபினான்ஸில் வேலை கிடைக்கும். டீச்சிங் உத்தியோகங்களில் கிடைக்கும். லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி சில பார்ட்னரில் ஒர்க்கிங் பார்ட்னராக சில பேர் உங்களுக்கு அமையக்கூடிய ப்ராப்ளம். பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறது. நம்மளால் செய்ய முடியல, வேறு யாருனால செய்ய முடியும்? உண்மை அதுதான். முழு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா பிரச்சனையிலேருந்து இந்த ராகு பிரச்சனைலேருந்து முடிஞ்சுது. சனி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது, திரிகோணத்தில் குரு உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். பிஃபோர் ஏப்ரல் தி கேம் இஸ் டிஃப்ரெண்ட், ஆஃப்டர் ஏப்ரல் தி கேம் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த கியர் மாற்றுற மாதிரி பிஃபோர் ஏப்ரல் வரைக்கும் 2nd கியரில் போவீங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் 4th கியருக்கு உங்களுடைய லைஃப் மாறும். அப்போ ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லலாம். அதிகமான பெட்ரோல் குடிக்காது, மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பணம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சேமிப்புகள் அதிகரிக்கும். என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த சிட்டு கம்பெனியில் போய் நான் சொல்கிறது இந்த கோல்டு சிட்ஸ்லாம் நிறையா போடுவீங்க. மெயினாக நான் சொல்லக்கூடியது ராகு கன்ஜங்ஷனில் வரும்போது துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு தொழில் நிறுவனத்தில் மாற்றக்கூடிய நிலைமைகள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆடு வியாபாரம், கோழி வியாபாரம், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியாபாரங்களில் நீங்கள் இறங்கக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக அந்த வில்லேஜ் சைடில் இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க எல்லாருக்குமே அந்த குழு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் முழு மூச்சு அடங்கிறது, பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் வருதுங்கிறது மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஓவராலாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக கும்பராசி நண்பர்களுக்கு நான் பார்க்கக்கூடியது தேவையில்லாத வீண் சண்டைகள் வீட்டில் போடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியை விட்டு கொடுத்து போகணும். டவுட் வரக்கூடாது. இந்த ராகு ராசி லக்னம் உட்காந்துன்னா இஷ்டத்துக்கு டவுட் வரும். நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் வரும். ஆனால் மற்றவங்களுக்கு அதையோட பெட்டராக தெரியும். அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து அதை தான் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். கொஞ்சமாக ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட உடனே காட்டிக்கொள்வது, நான் சொல்கிறது கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கிறது தான் மிக முக்கியமாக நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக கும்பராசி நண்பர்களுக்கு நான் பார்க்குறது சந்தோஷம் அப்படிங்கிறது 90% நல்லா இருக்குது. பொருளாதார ஏற்றம் அதையோட பெட்டராக இருக்குது 90%. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நான் சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் வியாசராஜ மடம் பிப்ரவரி மாதம் வந்து பெரிய அளவுக்கு கும்பாபிஷேகம் நடக்கப்படுறது. உங்களால் ஆன தான தர்மங்களை கண்டிப்பாக செய்யலாம். இல்லை கும்பகோணத்தில் ஒரு வேலை இருந்தீங்கன்னா அந்த மடத்துடைய பெரிய அளவுக்கு நிர்வாணம் போயின்னு இருக்கு. அந்த நிர்மாணத்தை போய் பார்த்துட்டு சாட்சாத் அந்த வியாசராஜருடைய அனுகிரக கட்டாட்சம் பரிமணம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். ஸ்ரீ கிருஷ்ண தேவராயாக்கே அவர் குருவாக இருந்தவர். பெரிய ஒரு மகானாக இருக்கக்கூடிய அந்த வியாசராஜருடைய சமாதியை போய் பிருந்தாவனத்தை போய் பார்த்து வர்றது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மீனராசி நண்பர்களுக்கு 2026 மெயினாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜாக்பாட். ஏன் ஜாக்பாட் அப்படின்னு பார்த்தா ஆண் குழந்தைகள் பிறப்பாங்க. உங்கள் பசங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க, சரியான மக்கு பசங்களாக இருக்காங்கன்னு சொன்னால் கூட அந்த பையன் ஸ்டார் ஸ்டேட்டஸில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவாங்க. மீனத்தில் பிறந்த பல பேருக்கு மெரிட் சீட்டு கிடைக்கும். மீனத்தில் பிறந்த பல பேருக்கு இந்த கேப்டன் பதவிகள்லாம் தரும். தலைவர் பதவிகள்லாம் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பெரிய விஷயம்லாம் ஈஸியாக நடக்கும்.
கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் நடக்கணும்னா தட் இஸ் பிகாஸ் ஓன்லி அந்த பஞ்சமஸ்தானத்தில் குருங்கும்போது அந்த குரு பாக்கியமாக பார்க்கும்போது, குரு 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்ப்பது சிறப்பம்சம். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பாக காஷி, கயா, ராமேஸ்வரம், பத்ரிநாத், கேதார்நாத் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் புண்ணிய க்ஷேத்திரங்கள், புண்ணிய யாத்திரைகள் செய்யக்கூடிய பாக்கியம் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் நடக்கும். உங்கள் பசங்க உங்களை கூப்பிட்டு போவாங்க. குரு உச்சஸ்தானத்தில் போய் குரு புஷ்ய யோகத்தில் மாட்டும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். மீனராசியில் குழந்தைக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்பட்டால் அந்த குழந்தை பெரிய அளவுக்கு லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டை பார்க்கக்கூடிய நிலைமை. வெளியூர் வெளிநாடுகளில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காரலாம், இல்லைன்னா இந்த ராஜ்யாங்கத்தை ஆளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். இல்லை என்றால் பெரிய சன்னியாசி மகான்களாக அவதரிக்கலாம். யாரு கண்ணில் என்ன இருக்குன்னு தெரியாது, எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது, எந்த கர்ப்பத்தில் எந்த குழந்தை இருக்குன்னு தெரியாது. அந்த பெரிய ஒரு ரகசியம். மீனத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, கடகத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, 2026 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் பெறக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக பெரிய மகான்களாகவே அவதரிக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய பாரத திருநாட்டில் இறப்பிறப்பது, அது தமிழ்நாட்டில் இறப்பிறப்போகுதுங்கிறது பெரிய யோகம். ஏன்னா கடகம்ங்கிறது தமிழ்நாடு. ஸோ விச் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் இன் நேச்சர். ஸோ தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நிலைமைகள் அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருப்பது. கடன் தீரும், உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஃபேமிலி பாண்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும், ஒன்று சேரக்கூடிய பிராப்தம், காதல் கைகூடும். வீட்டில் ஒரு விஷயம் சொன்னால் நோன்னு சொல்ல மாட்டாங்க, சீரடா குழந்தை பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை ஊக்குவிப்பாங்க, என்கரேஜ். அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிக முக்கியமாக பசங்களுக்கு நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, உங்கள் கையில் அது நடக்கும். அந்த தர்மத்தின் மீறி எந்த விஷயம் நடக்காமல் தர்மத்தின் பிரகாரம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா பெரிய மனுஷி ஆவாங்க, பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தைகள் இருந்தாங்கன்னா நல்ல பெரிய அளவுக்கு வெற்றியை பார்ப்பாங்க, கலை உலகத்தில் பெரிய அளவுக்கு ஏழ்மையை கொடுக்கறது, நிறைய பேருக்கு ஃபேமிலி அமையிறது, நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்புகள் நிறைந்த ஒரு லைஃப் அமையிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டில் ஏதோ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எவனோ பேசுகிற மாதிரி ஒரு அந்த டிப்ரெஷன், மறதி, தேவையில்லாமல் பிரச்சனை, இது எல்லாமே இந்த ஒரு பூட்டு சந்திரமுகியோட டோர் போட்டு லாக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பூட்டு போட்டு லாக் பண்ண போகிறான் குரு. லாக் பண்ணுறது தான் நல்லது நடக்குமானா 200% நல்லது நடக்கும். ஏன்னா அவங்க டப்பா காலியாகும். அப்போ தேவையில்லாமல் மைண்டில் என்னமோ ஒரு சக்கரம்லாம் ஓடின்னு இருக்குல்ல, அதெல்லாம் நின்றுடும். ஸோ பேசிக்கலாகவே மீனத்தில் பிறந்த பல பேருக்கு மன நம்பிக்கை அதிகரிக்கும், மத நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் உங்களுக்கு பயங்கர மரியாதை கொடுப்பாங்க, வீட்டில் குவா குவா சத்தம் கிடைக்கும், சத்தம் கேட்கும். நிறைய பேருடைய வீட்டில் டெய்லியும் பூஜை பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வரும், டெய்லியும் கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை வரும். சாக்ஷாத் அந்த சுவாமிகள் மகான்கள் உங்கள் வீட்டுக்கு வரலாம், பாத பூஜை செய்யலாம். அவ்வளோ அளவுக்கு மனசில் திருப்தியும் மேன்மையும், எந்த ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் சரி நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மீனத்தில் மெயினாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு லைஃப் தங்கமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் 2026 இருக்க போகுது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனைகள் இனிமேலையும் இருக்காது, உண்மை அதுதான். அதே மாதிரி மிக முக்கியமான நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கல்விக்கான கடன், வீட்டிற்கான கடன், பெரிய வண்டி வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால் அந்த கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புது லைஃப் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், வீட்டில் ரெட்டை குழந்தைகள் பிறக்கும், ஒரு கோவிலோட நிர்மாணத்துக்கு நீங்கள் பக்கத்தில் நின்று கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், தான தர்மங்கள் ஏகப்பட்டது பண்ணுவீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே இந்த ஜூலை ஆகஸ்ட்லலாம் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு நடக்கலாம், உங்கள் பேர குழந்தைகளுக்கு நடக்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கலாம். பெரிய ஏற்றம், மன திருப்தி, சக்ஸஸ் எல்லாமே கலந்த கலவையாக ரேவதியினர். பாக்கியத்தில் போய் பாக்கியஸ்தானமாக குரு நம்மளை பார்க்குறான், பஞ்சமஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கான், ராசி லக்னத்தில் சனி உட்காந்துருக்கான்னா வேலை அபிவிருத்தி அதிகமாக நடக்கும். கூட்டு தொழில் பிராப்தம், ரியல் எஸ்டேட்டு, ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு 10 மடங்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் டைமாக இருக்க போகுது. இன் ஜென்ரல் நம்ம பார்த்தோன்னு வைக்க, மீனராசி நண்பர்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. 200%, 200% கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் வரணும்னா கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ அனுகிரகத்தில் சூப்பரான வீடு அமையும், சூப்பரான வீடு, பக்கத்துலேயே அருமையான ஒரு நதி ஓடும், நிறையா அந்த புல்வெளி சம்மந்தப்பட்ட இடம் இருக்கும், அங்கே உங்களுக்கு வீடு அமையக்கூடிய பிராப்தம். பக்கத்துலேயே கோவில் இருக்கும், பக்கத்துலேயே மிக முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஜங்ஷன் இருக்கலாம், இல்லை ஏர்போர்ட் இருக்கலாம்,
அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு வீடு அமையக்கூடிய பிராப்தம். ஓவராலாக பார்க்கும்போது மீனராசி நண்பர்களுக்கு ஒரு நிம்மதி அப்படின்னு சொன்னால் 2026 உண்டு. இந்த சலிப்பு, டென்ஷனு, கோபம், டிப்ரெஷனு, மனப்பிரீதி இது எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ விச் இஸ் a golden year for 2026ன்னு சொன்னால் மீனத்துக்கு உண்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், குழந்தைகளுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களை கரெக்டாக பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போகிறது, நான் சொல்கிறது ராமேஸ்வரம் மாதிரி இடங்கள், காஷி மாதிரி இடங்களுக்கு போய் பித்ரு சாந்திகள் செய்வது, முன்னோர்களுக்கான திதி சார்ந்த தர்ப்பணங்கள்லாம் கரெக்டாக பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பை வந்து உங்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்கள் பேர குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும், உங்கள் வீட்டில் நல்ல காரியங்களுக்கு நீங்கள் முன்னாடி இருந்து நடத்துகிற மாதிரி ஒரு ஜோன் உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுறது. சூப்பராக இருப்பீங்க. ஸோ 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் 2026ஆம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் இருக்கணும், தெய்வ பக்தியோடு இருக்கணும், எல்லா குழந்தைகளுக்கும் தெய்வ பக்தியை நீங்கள் சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி 2026 நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி. Presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.